हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. நம்ம ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிரதத்தில் கௌர் லீலையை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு அத்தியாயம் 16 ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் கைஷோர லீலைகள். அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை படிக்கலாம். இந்த அத்தியாயம் சைத்தன்ய மகாபிரபுவின் கைஷோர லீலையினை, அதாவது அவர் இளமையை அடைவதற்கு முன்பாக புரிந்த லீலைகளை முழுமையாக விவரிக்கின்றது. கைஷோர அப்படிங்கிறது இளம் வாலிப பருவம், இளமைக்கு முன்னாடி. இன்றைக்கி நவீன உலகத்தில் இதை டீனேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பருவம். இச்சமயத்தில் அவர் ஆழ்ந்து கல்வி கற்றார். மிகவும் கற்றறிந்த பண்டிதர்களை வெற்றி கொண்டார். தமது கைஷோர லீலையின் போது மகாபிரபு நீர் விளையாட்டுகளில் ஈடுபட்டார். அவர் பொருளாதார உதவியை பெறுவதற்காகவும் ஞானத்தை வளர்ப்பதற்காகவும் சங்கீர்த்தன இயக்கத்தை அறிமுகப்படுத்துவதற்காகவும் கிழக்கு வங்காளத்திற்கு சென்றார். வங்காளம், கிழக்கு வங்காளம். வங்காளம் 2 பிரிவுகளை கொண்டது, கிழக்கு வங்காளம், மேற்கு வங்காளம். இந்த கிழக்கு வங்காளம் தான் இன்றைக்கி பங்களாதேஷ் ஆயிடுச்சு. ஏறக்குறைய சில பகுதிகள் இங்கும் அங்கும் மாறி இருக்கு. அங்கே அவர் தப்பன மிஸ்ரரை சந்தித்தார். யார் தப்பன மிஸ்ரர்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தப்பன மிஸ்ரர் தான் வாரணாசியில் இருந்தார். உண்மையில் தப்பன மிஸ்ரர் கிழக்கு வங்காளத்தை சார்ந்தவர். மகாபிரபு தப்பன மிஸ்ரரை தம்முடைய இந்த கைஷோர பருவத்திலேயே அவர் கிழக்கு வங்காளத்தில் முதல்ல சந்திச்சிருந்தார். அங்கே சந்தித்து தான் அவரை வாரணாசிக்கு அமுச்சு வைப்பார். அதுக்கப்புறம் தான் வாரணாசியில் அவரை சந்திப்பார். ஆன்மீக முன்னேற்றம் குறித்து அவருக்கு அறிவுறுத்தி அவரை வாரணாசிக்கு செல்லும்படி கட்டளையிட்டார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கிழக்கு வங்காளத்தில் பயணம் செய்த சமயத்தில் அவரது மனைவியான லக்ஷ்மி தேவி ஒரு பாம்பினால் அல்லது பிரிவின் பாம்பினால் தீண்டப்பட்டு இவ்வுலகத்தை விட்டு சென்றாள். மகாபிரபுடைய பிரிவானது ஒரு பாம்பினுடைய வடிவத்தை எடுத்து அந்த லக்ஷ்மி பிரியாவை விழுங்கிடுச்சுன்னா அவங்கள இந்த உலகத்தை விட்டு வெளியேற்றிடுச்சு. சாதாரணமான பாம்பு கடித்து அவங்க சாகலை. மகாபிரபு வீட்டிற்கு திரும்பிய போது லக்ஷ்மி தேவியின் மரணத்தினால் வருத்தத்தில் மூழ்கியிருந்த தமது அன்னையை கண்டார். வீட்டுக்கு பார்த்தா மனைவியை காணோம், அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அம்மா ரொம்ப சோகத்தில் இருந்தாங்க. எனவே அவளது வேண்டுகோளின்படி அவர் பிற்காலத்தில் தமது 2வது மனைவியான விஷ்ணு பிரியா தேவியினை திருமணம் செய்தார். இந்த அத்தியாயம் புகழ்பெற்ற பண்டிதரான கேசவ காஷ்மீரியுடனான மகாபிரபுவின் வாதங்களையும் எடுத்துரைக்கின்றது. கேசவ காஷ்மீரி மிகப்பெரிய பண்டிதர். அவருடைய பேரே திக்விஜய பண்டிதர், எல்லா திசைகளையும் வெற்றி கொண்ட பண்டிதர். அவர் நவதீபத்திற்கு தம்முடைய பாண்டித்யத்தை காட்டுவதற்காக வருவார். அவரை சைத்தன்ய மகாபிரபு மிகவும் எளிதாக தோற்கடிப்பார். அது இந்த அத்தியாயத்தில் வரும். கங்கா மாதாவை புகழ்ந்து கேசவ காஷ்மீரி இயற்றிய பிரார்த்தனைகளின் மீதான மகாபிரபுவின் குற்றச்சாட்டுகளை எடுத்துரைக்கின்றது. இந்த பிரார்த்தனையில் மகாபிரபு 5 இலக்கிய அணிகளையும் 5 இலக்கிய குற்றங்களையும் கண்டுபிடித்து பண்டிதரை தோற்கடித்தார். நாடு முழுவதும் வெற்றி பெற்றவராக அறியப்பட்டிருந்த கேசவ காஷ்மீரி அதனைத் தொடர்ந்து தம்மை சரஸ்வதி தேவியிடம் ஒப்படைத்தார். அவளது கட்டளையின்படி அவர் மறுநாள் காலை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவை சந்தித்து அவரிடம் சரணடைந்தார். கேசவ காஷ்மீரி சரஸ்வதி தேவியினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அவர் இவ்வளோ பெரிய பண்டிதனா என்னை இப்படி ஒரு சின்ன பையனோட வாயில் தோக்கடிச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி தேவிட்டு முறையிடுறப்ப சரஸ்வதி தேவி சொல்லுவாங்க, அவர் எனக்கும் இந்த உலகம் எல்லாருக்கும் இறைவனாக இருக்கக்கூடியவர் தான் அவர். நீ ஒரு சாதாரண மனிதனில் தோற்கடிக்கப்படவில்லை அப்படின்னு சொன்னரையும் அவர் தன்னுடைய நிலையை அறிஞ்சு அடுத்த நாள் அவர் சரணடைவார். ஓகே, முதல் ஸ்லோகம் பிரார்த்தனை. கிருபா சுதாஸ்ரித்யஸ்ய விஸ்வம் ஆப்ளாவயந்த்யபி நீச்ச கைவ சதா பாதி தம் சைத்தன்ய பிரபும் பஜே. நான் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவை வழிபடுகிறேன். அவரது அமிர்த கருணை பெரும் நதியைப் போல பெருக்கெடுத்து ஓடி முழு பிரபஞ்சத்தையும் மூழ்கடிக்கின்றது. நதியானது கீழ்நோக்கி பாய்வதைப் போலவே பகவான் சைத்தன்யர் நீச்சமானவர்களின் மீது கருணை கொள்கிறார். எவ்வளோ அற்புதமான ஒரு வர்ணனை பாருங்கள்.
பகவான் எப்போதுமே தாழ்ந்தவர்கள் மேலே கருணை அதிகமாக கொண்டவராக இருக்கிறார். ஏன் அவர் தாழ்ந்தவர்கள் மேலே அதிகமாக கருணை கொண்டு இருக்கிறார் அப்படின்னா, நதி எப்போவுமே கீழ் நோக்கி தான் பாயும். மகாபிரபுவினுடைய நிலையிலிருந்து எல்லாருமே தாழ்ந்தவர்கள் தான். இருந்தாலும் குறிப்பாக சமுதாயத்தில் பல விஷயங்களில் யார் தாழ்ந்தவர்களாக இருக்கிறார்களோ, அதாவது தாழ்ந்தவராக தன்னை ஏற்பவர்களுக்கு, சமுதாயத்தில் சில பேர் ரொம்ப ஒன்றுத்துக்கு உதவாதவனாக இருப்பான், ஆனால் அவனுக்கு அவ்வளோ ஒரு அகங்காரம் இருக்கும், அவன் தன்னை தாழ்ந்தவனாக ஏற்றுக்கொள்ள மாட்டான். பகவானுடைய தளத்திலிருந்து எல்லாருமே தாழ்ந்தவர்கள் தான். ஆனால் அந்த தன்னை தாழ்ந்தவர் என்று ஒப்புக்கொள்ளக்கூடியவன் எவனோ அவனை நோக்கி அவரது கருணையானது பாய்கிறது. ஜெய் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஜெய் ஸ்ரீ சைத்தன்ய, ஜெய் நித்யானந்த, ஜெய் அத்வைத சந்திர, ஜெய் கௌர பக்தவிருந்த. ஜியாத் கைஷோர சைத்தன்யோ மூர்த்திமத்யா கிருஹதாஸ்ரமாத் லக்ஷ்மியார்ச்சிதோத்த வாக்தேவ்யா திஷாம் ஜெய் ஜய சலாத். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தமது கைஷோர பருவத்தில் நீடூழி வாழட்டும். கலைமகள் திருமகள் இருவருமே அவரை வழிபடுகின்றனர். முழு உலகையும் வெற்றி கொண்ட பண்டிதரை அவர் வெற்றி கொண்டதால் கலைமகளான சரஸ்வதி அவரை வழிபடுகிறாள். திருமகளான லக்ஷ்மி தேவி அவரது இல்லத்தில் வழிபடுகிறாள். இரு தேவிகளுக்கும் இவ்வாறு இறைவனாக அல்லது கணவராக இருக்கும் மகாபிரபுவிற்கு நான் எனது வணக்கங்களை அர்ப்பணிக்கின்றேன். ஆரம்பிக்கிறார் அவருடைய கைஷோர லீலைகளை, அதற்கான வர்ணனைகளை. எய்த்த கைஷோர லீல ஸ்ரூத்ர அனுபந்த. இப்படி நான் கைஷோர லீலையை நான் ஆரம்பிக்க இருக்கிறேன். சிஷ்ய கணப்படாயித்த கொரில ஆரம்ப. இது எப்போ ஆரம்பமாகுதுன்னா, அவர் சிஷ்யர்களை ஏற்க ஆரம்பிக்கிறதுலேருந்து அவருடைய கைஷோர பருவம் ஆரம்பிக்குது. 11 வயசு. 11 வயசில் அவருக்கு சிஷ்யர்கள், இலக்கண சிஷ்யர்கள். நாம் எளிமையான இலக்கண பாடத்தை 11 வயசில் சொல்லி கொடுத்தாலே நமக்கு தலைக்கு மேலே சுற்றின்னு இருக்கும். ஆனால் அவர் தன்னுடைய பௌகண்ட பருவத்திலே இலக்கணம் முழுக்க கற்றுக்கொண்டு அவருடைய கைஷோர பருவத்தில் அவர் சிஷ்யர்களை ஏற்று மற்றவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார். அதுதான் அந்த தருணம் அவருடைய கைஷோர பருவத்தினுடைய ஆரம்பத்தை குறிக்கிறது. சும்மா ஏதோ நம்ம சில நேரத்தில் நல்லா படிக்கிற பசங்க அவங்களுக்குன்னு கொஞ்சம் சிஷ்யர்கள், அவங்களுக்குன்னு ஒரு சில கூட்டத்தை சேர்த்துப்பாங்களே, அந்த மாதிரி கூட்டம் கிடையாது. இங்கே சொத சிஷ்ய சங்கே சதா அத்தியாபனம். அவர்கிட்ட நூற்றுக்கணக்கான மாணவர்கள் படிக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவர் அவ்வளோ அற்புதமாக இலக்கணங்களை அவர் எடுத்துரைக்கக்கூடிய விதம் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருந்தது. அவருடைய பாண்டித்துவமானது எல்லாரையும் கவரக்கூடியதாக இருந்தது. அதனால் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் அவரை நோக்கி வந்தனர். வியாக்கிய சுனி சர்வலோகேர சமக்கித்தமான. அவருடைய விளக்கங்களை கேட்டு எல்லா மக்களும் ஆச்சரியமடைந்தனர். சர்வசாஸ்திரே சர்வ பண்டித்த பாய் பராஜயம். அவர் என்ன பண்ணுவார்னா எல்லாரையும் தோற்கடிப்பார். எல்லாரையும். சர்வசாஸ்திரே, எந்த சாஸ்திரத்தை வேணாலும் நீ வச்சுக்கோப்பா, வாதம் பண்ணணும்னு வர்றோம். எந்த சாஸ்திரத்தில் வாதம் பண்ணலாம்? இதில் பண்ணலாமா, அதில் பண்ணலாமா, இதில் பண்ணலாமா, சரி எதில் பண்ணலாம் பண்ணலாம். சர்வ பண்டித்த அப்படி சொல்லி அவர் சர்வசாஸ்திரே சர்வ பண்டித்த பாய் பராஜயம். எல்லா சாஸ்திரங்களில் இருக்கக்கூடிய எல்லா பண்டிதர்கள் எல்லாருமே இவர்கிட்ட தோற்று போனாங்க. வினய பங்கித்தே காரோ துக்க நோய் ஹொய். இருந்தாலும் அவர் ரொம்ப பணிவாக நடந்துப்பார், ரொம்ப நல்லபடியாக நடந்துப்பார். அதனால யாருக்கும் வருத்தம் அடைய மாட்டாங்க. இவர் எல்லாரையும் தோற்கடித்தால் கூட அவருடைய சுபாவம் ரொம்ப நல்லா இருந்ததுனால யாரும் அதனால் வருத்தமடைய மாட்டாங்க, கோவப்பட மாட்டாங்க அவர் மேலே. ஓகே, ஒரே லைனில் இங்கே சொல்லிட்டாரு. அதாவது மகாபிரபு என்ன செய்வார் அப்படின்னா, சைத்தன்ய பாகவதத்தில் வர்ணிக்கப்படுறது என்ன அப்படின்னா, அவர் ஒரு விஷயத்தை எடுத்துப்பார், ஒரு சாஸ்திரத்திலேருந்து ஒரு பக்கத்தில் நின்றுப்பார். அதை அந்த நிலையில் இருந்துட்டு அவர்களை தோற்கடிச்சிட்டு எதிர்வாதம் செய்ய சொல்லுவார். அவங்களால எதிர்வாதம் செய்ய முடியாது, தோத்துட்டோன்னு ஒத்துதுக்கப்புறம் இவரே அவர் சொன்னதுக்கு எதிர்வாதம் கொடுத்து அதையும் முறியடிப்பார்.
ரெண்டு தரப்பு வாதத்தையும் அவராலேயே முறியடிக்க முடியும். அந்த மாதிரி வாதத்திறமையில் ரொம்ப நிபுணத்துவம் வாய்ந்தவராக இருந்தார். விவித ஔத்திய கரே சிஷ்யகண சங்கே, பசங்களோடு சேர்ந்து நிறைய ஔத்தியன விளையாட்டுத்தனமான செயல்களை செய்கிறது வழக்கம். ஜானவித்தே ஜலகேலி கரே நானா ரங்கே, ஜானவிங்கிறது வந்து கங்கைக்கு ஒரு பெயர். அந்த கங்கை கங்கையில் அவர் ஜலகேலி நீர் விளையாட்டுகளில் ஈடுபடுவார். கரே நானா ரங்கே, பலவிதமான நீர் விளையாட்டுகளில் ஈடுபடுவார். என்ன மாதிரி நீர் விளையாட்டுகள்லாம் ஈடுபடுவார்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அவர் அங்கே இருக்கக்கூடிய பசங்களோடு சேர்ந்து பிராமணர்கள்லாம் வந்து அவங்க காலை பிடிச்சிருக்கு, கையை பிடிச்சிருக்கிறது, அதெல்லாம் ஒரு வயசு. இந்த வயசில் அவர் பெரும்பாலும் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பசங்களோட ஒருத்தர் தண்ணி தேக்கி அடிக்கிறது, அந்த மாதிரி மண்ணுக்குள்ளார பூந்து ரொம்ப நேரம் நிற்கிறது, தண்ணிக்குள்ளார போய் நிற்கிறது, அந்த மாதிரியான லீலைகளை அரங்கேற்றுவார். கொத்ததினே கோயில பிரபு பங்கேத்த கமன், கொஞ்ச நாள் கழித்து அவர் வந்து பங்கேத்த, கிழக்கு வங்காளம் எப்படி பங்கேத்தங்கிற சொல்ல வந்ததுன்னு தெரியல. எனிவே கொஞ்ச நாள் கழித்து அவர் வந்து கிழக்கு வங்காளத்துக்கு போகிறார். ஜாஹா ஜாய் தாஹா லவோயோ நாம சங்கீர்த்தன், அங்கே அவர் போய் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் நாம சங்கீர்த்தனத்தை சொல்லி கொடுத்தார். உண்மையில் இன்னும் இங்கே நவதீபத்தில் அவர் ஒரு பக்தராகவே ஆகலை. மக்களுடைய பார்வைக்கு, வெளியுலக தோற்றத்திற்கு அவர் இன்னும் பக்தராகவே ஆகலை. அவர் ஒரு குழந்தையாக இருந்தார், பள்ளிக்கூடம் போனார், இப்போ ஒரு பண்டிதராக இருக்கிறார். இன்னும் அந்த பக்தியினுடைய மெச்சூரிட்டி அவருக்கு வரல, அதனுடைய பக்குவம் அவருக்கு வரல. அது இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதற்கான அறிகுறிகள் எதையுமே அவர் வெளிக்காட்டவே இல்லை. ஆனாலும் அவர் கிழக்கு வங்காளத்துக்கு போனப்போ அங்கே எல்லாருக்கும் ஹரிநாம சங்கீர்த்தனத்தை கொடுத்தார். அவர் இன்னும் அவருடைய குரு கிட்டேருந்து தீட்சை வாங்கலை. நவதீபத்தை பொறுத்த வரைக்கும் மகாபிரபு தம்முடைய லீலைகளை அவருடைய குரு கிட்ட போய் தீட்சை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் ஈஸ்வரபூரி கிட்ட கயாவுக்கு போயிட்டு தீட்சை வாங்கிட்டு வரார். அதுக்கப்புறம் தான் அவர் அதை நவதீபத்தில் வெளிப்படுத்துகிறார். ஆனால் கிழக்கு வங்காளத்தில் அதுக்கு முன்னாடியே வெளிப்படுத்திடுறார். அங்கே வந்து ஹரிநாம சங்கீர்த்தனத்தை வெளிப்படுத்துகிறார். அவர் அங்கே போனதுக்கு பல காரணம் இருக்குது. ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்து பொருள் ஈட்டுவதற்காக சென்றார்னு சொல்லப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் சில பேர் அவருடைய விஷயங்களை கேட்பதற்கு ஆர்வம் கொண்டிருந்தார்கள். அதற்காகவும் அவர் வந்து கிழக்கு வங்காளத்துக்கு போனார். வித்யார் பிரபாவ் தேக்கி சமத்கார் சித்தே, அவருடைய வித்யார், அவருடைய கல்வி அறிவை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. சொத்த படிய ஆஷி லாகிலா படித்தே, அவர்கிட்ட படிக்கிறதுக்கு நூற்றுக்கணக்கான மாணவர்கள் வர ஆரம்பித்தாங்க. செய் தேஷே விப்ரநாம மிஸ்ர தப்பன், அந்த ஊரில் ஒரு விப்ரர் இருக்கிறார். விப்ரனா பிராமணன். மிஸ்ர தப்பன், அவரோட பேர் தப்பன மிஸ்ரர். நிச்சய கோரித்தே நாரே சாத்திய சாதன, அவர் வந்து சாத்திய என்ன சாதனை என்ன அப்படிங்கிறது அவரால் உறுதியாக தெரிந்து கொள்ள முடியவில்லை. சாத்திய சாதனை, இந்த ரெண்டு வார்த்தைகள் வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய வார்த்தைகள். சாத்திய அப்படின்னா வாழ்க்கையினுடைய குறிக்கோள், இலக்கு, நம்மளுடைய இலக்கு என்ன, அது சாத்திய. சாதனை அப்படின்னா அந்த இலக்கை அடைவதற்கு நம்ம என்ன செய்கிறோம், அதற்கு பெயர் சாதனை, பயிற்சி. என்ன செய்கிறோம் நம்ம. சாதனாங்கிற வார்த்தை நம்மளுடைய பக்தர்களுக்கு பரிச்சயமான ஒரு சொல். ஏன்னா நம்ம வந்து உங்களுடைய சாதனை எப்படி இருக்குது, ஆன்மீக பயிற்சிகளை நம்ம வந்து சாதனாங்கிற வார்த்தை பரிச்சயமானது. சாத்திய சாதனை, இந்த ரெண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய. சாத்திய அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையினுடைய இலக்கு, சாதனா அப்படிங்கிறது அந்த இலக்கை அடைவதற்கான பயிற்சி. சாதனா அப்படிங்கிறது ஜபம் பண்ணுறது, ஹரிநாமம் சொல்கிறது, பிரபுபாருடைய புஸ்தகங்களை படிக்கிறது, இதெல்லாம் நம்ம சாதனான்னு சொல்லுவோம். ஆனால் இந்த சாதனா எதுக்காக செய்கிறோம், எந்த சாத்தியத்துக்காக செய்கிறோங்கிறது அதுவும் இருக்குது. இப்போ ஒரு சாதாரண ஒரு கோணத்திலேருந்து பார்க்குறப்ப சாதனா அப்படிங்கிறது எந்த ஒரு பயிற்சியாக இருந்தாலும் அது சாதனான்னு சொல்லப்படலாம். ஒரு பையன் வந்து எனக்கு மெடிக்கல் சீட்டு கிடைக்கணும்னு நினைக்கிறான், அதுக்காக அவன் நீட்டு பரீட்சை எழுதணும்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணுறான், அதற்கான பயிற்சிகள் எல்லாம் ஈடுபடுறான். அதுவும் ஒரு விதத்தில் சாதனா. ஆனால் அவனுடைய சாத்தியா என்ன அப்படின்னா நீட்டு பரீட்சை எழுதணுங்கிறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதனால் இப்போ ஒரு யோகி இருக்கான், யோகி வந்து அவன் தியானம் பண்ணுறான், உணவை கட்டுப்பாடு பண்ணுறான், பலவிதமான செயல்கள்லாம் செய்கிறான், அது அவனுடைய சாதனா. ஆனால் அவனுடைய சாத்தியா வந்து வேறுபடுகிறது. அதனால் சாஸ்திரங்களை நம்ம அணுகிறப்ப
பலவிதமான சாத்தியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, பலவிதமான சாதனங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? கர்மா, ஞானா, யோகா, பக்தி இது மாதிரி ஒவ்வொன்றையும் எடுக்கிறப்ப பலவிதமான சாதனங்கள் இருக்குது, பலவிதமான சாத்தியாவும் இருக்குது. சாத்தியாவுக்கு ஏற்ற சாதனா இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். அதனால தப்பன் மிஸ்ரர் குழம்பி இருக்கிறார். பலவிதமான சாஸ்திரங்களை படிக்கிறப்போ ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு சாத்தியா சொல்லியிருக்கு, ஒவ்வொன்றிலையும் வெவ்வேறு விதமான சாதனாவும் சொல்லியிருக்கு. எது உண்மையான சாத்தியா, எது உண்மையான சாதனா, இதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆசைப்படுறார். அது அவரால் தெரிஞ்சுக்க முடியல, எல்லா சாஸ்திரமும் படித்தும் கூட. ஸ்ரீல பிரபுபாத் இங்கே எழுதுகிறார், அதனால் ஒருத்தர் வந்து முறையான கோஸ்வாமிகளால் அங்கீகரிக்கப்பட்ட புஸ்தகங்களை படிக்கணும். எதோ புஸ்தகங்களை படிச்சுக்கிட்டு ஒருத்தன் புத்தக புழுவாக இருந்தான் அப்படின்னா அவனால் வந்து உண்மையை தெரிஞ்சுக்க முடியாது. பகுசாஸ்திரே பகுவாக்கே சித்த பிரமஹோயா. அவருக்கு என்ன ஆச்சுன்னா பலவிதமான சாஸ்திரங்களை படித்து பலவிதமான வாக்கியங்களை கேட்டு அவருடைய மனமானது குழம்பி போயிடுச்சு. சாத்திய சாதன ஸ்ரேஷ்ட நா ஹோய் நிச்சய். சாத்திய சாதனத்தில் எது ஸ்ரேஷ்டமானது அப்படிங்கிறத அவரால் நிச்சயம் பண்ண முடியல, உறுதிப்படுத்த முடியல. இது நிறைய பேருக்கு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நிறைய மக்கள் வந்து எதோ படித்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு குழப்பம் அடைஞ்சிடுவாங்க, அவங்களுக்கு எது சாதன சாத்தியங்கிறது தெரியாது. இங்கே வந்து சைத்தன்ய மகாபிரபு அவருடைய கைஷோர பருவத்திலேயே இதை வந்து தப்பன் மிஸ்ரருக்கு எடுத்துரைக்கிறார். இருந்தாலும் வெளித்தோட்டத்தில் பார்க்குறப்ப மகாபிரபு ஸ்வயம் அவரே இந்த சாதன சாத்திய தத்துவத்தை பற்றி ராமானந்தராயர்கிட்ட விவாதிப்பார். ராமானந்தராயருக்கும் சைத்தன்ய மகாபிரபுக்கும் இடையிலான அந்த விவாதமானது சாதன சாத்திய தத்துவத்தினுடைய அடிப்படையில் தான் இருக்கிறது. அப்போ அது அவருடைய வாழ்க்கை அப்படி போயின்னு இருந்தது. அந்த நேரத்தில் ஸ்வப்ன ஏக்க விப்ரகே, அவருடைய கனவுல ஒரு பிராமணர் வரார், தப்பன் மிஸ்ரரோட கனவுல. சுனஹோ தப்பன், கேளுங்க தப்பன், நிமாய் பண்டித் பாஷே கரஹே கமன். நிமாய் பண்டித் பக்கத்தில் தான் வந்திருக்கிறார், போய் பாருங்கள், அவரை போய் பாருங்கள். அதை விட்டுவிட்டு நீங்கள் பாட்டு குழம்பிண்டே இருந்தால் என்ன அர்த்தம்? போய் நிமாய் பண்டித்தை போய் பாருங்கள், அவர் உங்களுக்கு வந்து வழிகாட்டுவார். தேங்கோ தொமார் சாத்திய சாதன கொரிபே நிச்சய், அவர் உங்களுடைய சாத்திய சாதனாவை உறுதியாக எடுத்துரைப்பார். சாக்ஷாத் ஈஸ்வர தேங்கோ, அவர் சாக்ஷாத் முழுமுதற் கடவுள். நாகிக சம்சய, அதில் சந்தேகமே கிடையாது, எந்த சந்தேகமும் கிடையாது, அவர் தான் முழுமுதற் கடவுள். அதனால் அவரை போய் பாருன்னு சொல்லி அவர் கனவுல வரக்கூடிய ஒரு பிராமணர் சொல்கிறார். ஸ்வப்ன தேக்கி மிஸ்ர ஆஷி பிரபுரச்சரண, அந்த கனவு கண்டுட்டு அவர் வந்து மகாபிரபுடைய திருவடிகளுக்கு வரார் தப்பன் மிஸ்ரர். ஸ்வப்னேர விருத்தாந்த சப கோயிலோ நிபேதன, அவர் இந்த மாதிரி கனவுல இப்படி வந்தார், இப்படி சொன்னார் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவருக்கு எடுத்துரைக்கிறார். எடுத்துரைத்து கேட்குறார், நான் என்ன பண்ணுறது, எனக்கு எது சாத்தியா எது சாதனா, எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்குறார். பிரபு துஷ்ட ஹோய், மகாபிரபு சந்தோஷம் அடைஞ்சிட்டு சாத்திய சாதன கோகிலோ, சாத்தியாவையும் சாதனாவையும் அவருக்கு எடுத்துரைக்கிறார். நாம சங்கீர்த்தனம் கோரோ உபதேச கோயிலம், அவருக்கு நீங்கள் நாம சங்கீர்த்தனம் செய்யுங்க அப்படிங்கிற ஒரு உபதேசத்தையும் அவர் சொல்லித்தரார். இதனால் அவர் வந்து ஆரம்பத்திலிருந்தே அவர் நாம சங்கீர்த்தனத்தை மகாபிரபு கொடுத்தாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவர் ஈஸ்வரபூர்கிட்டிருந்து தீட்சை வாங்கிறதுக்கு முன்பிலிருந்தே அவர் நாம சங்கீர்த்தனத்தை எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். ஸ்ரீல பிரபுபாத் இந்த பொருளுரையில் 16 சுற்றுகள் ஜபிப்பதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி எடுத்துரைக்கிறார். தார இச்ச பிரபு சங்கே நவதீபே வாசி, பிரபு ஆக்ஞா தில துமி ஜாவோ வாரணாசி. தார இச்சா, அவரோட விருப்பம் என்ன அப்படின்னா பிரபு சங்கே நவதீபே வாசி, பிரபுவோட சேர்ந்து நவதீபத்துக்கு வர்றேன்னு சொல்லி அவர் சொல்கிறார். மகாபிரபுவோட நவதீபத்துக்கு வர்றேன்னு சொல்லி அவர் சொல்கிறார், அவரால் கவரப்பட்டு. பிரபு ஆக்ஞா தியா, ஆனால் பிரபு அவருக்கு என்ன ஆக்ஞா கொடுத்தார் அப்படின்னா, கட்டளை கொடுத்தாருன்னா துமி ஜாவோ வாரணாசி, நீ வாரணாசிக்கு போங்கிறார். எதுக்கு அவர் வாரணாசிக்கு போக சொன்னார், என்ன ஏது யாருக்குமே தெரியல, யாராலையும் புரிந்து கொள்ள முடியல. ஏன்னா வாரணாசி வந்து சைவர்களுடைய இடம், இவருக்கு வைஷ்ணவ சித்தாந்தத்தை கொடுத்து நாம சங்கீர்த்தனத்தை சொல்லியிருக்கார். வாரணாசிக்கும் மகாபிரபு இருக்கக்கூடிய நவதீபத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப நவதீபத்தில் உங்கள் கூட இருக்கிறேன்னு சொன்னவரை இவர் வந்து வாரணாசிக்கு ஏன் அனுப்பிச்சாரு? ஏன்னா ஏற்கனவே மகாபிரபு இன்னும் கொஞ்ச நாள் சன்னியாசம் வாங்கிட்டு போவோங்கிறது அவருக்கு அவர்
மகாபிரபு அந்த லீலைகள் எல்லாம் இருக்குங்கிறதுனால அவர் வந்து வாரணாசிக்கு போக சொல்லி அவருக்கு உத்தரவு கொடுக்குறார். தாஹா ஆமா சங்கே தொமார் ஹொய்பே தர்ஷன், அங்கே உனக்கு நான் சங்கம் கொடுத்து தரிசனம் கொடுப்பேன், என்னுடைய தரிசனத்தை நீ பெறுவாய். வாரணாசிக்கும் அவதிபத்துக்கும் சம்பந்தமே கிடையாது, அங்கே அமுச்சு விட்டு அங்கே உனக்கு நான் தரிசனம் கொடுக்குறேங்கிறார். ஆக்ஞாபாய மிஸ்ர கோயிலே காஷித்தே கமன், அந்த கட்டளை பெற்றுட்டு மிஸ்ரரும் காஷிக்கு போயிட்டார். பிரபுர அதர்க்கிய லீலா புஜித்தே நாபாரி, மகாபிரபுவினுடைய இந்த அதர்க்கிய லீலா, நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத லீலைகள் இதெல்லாம். இது வந்து புஜித்தே நாபாரி, யாரால் புரிஞ்சு கொள்ள முடியும்? அவருடைய லீலைகள் அதர்க்கிய, தர்க்கத்திற்கு அப்பாற்பட்டது. இதிலிருந்து யாரால் புரிந்து கொள்ள முடியும்? ஸ்வசங்கே சடாஞா கேனோ பாடாய் காஷிபூரி, இவர் ஏன் தன்னோட நவதீபத்தை கூட்டு போகாமல் காஷிக்கு அமிச்சார் அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியலங்கிறார் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி. அவரே சொல்கிறார். ஸ்ரீல பிரபுபாத் இங்கே எழுதுகிறார், தப்பன் மிஸ்ரர் சைத்தன்ய மகாபிரபு சந்தித்த போது மகாபிரபு கிரகஸ்தா வாழ்வில் இருந்தார். வருங்காலத்தில் அவர் சன்னியாசத்தை ஏற்கப் போகிறார் என்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. ஆயினும் தப்பர மிஸ்ரரை வாரணாசிக்கு செல்லும்படி கேட்டுக்கொண்டதன் மூலமாக வருங்காலத்தில் தாம் சந்நியாசம் ஏற்க இருப்பதையும் அப்போது சனாதன கோஸ்வாமிக்கு கற்பிக்க இருப்பதையும் அச்சமயில் தப்பன மிஸ்ரருக்கு வாழ்வின் குறிக்கோளை பற்றியும் அதனை அடைவதற்கான வழியை பற்றியும் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்பதையும் மகாபிரபு சுட்டி காட்டினார். ஏய்மத பங்கேர லோகேர கொய்லா மகாஹித, இப்படி அவர் வந்து கிழக்கு வங்காளத்தில் இருந்த மக்கள்கிட்ட அவங்களுக்குடைய மிகப்பெரிய நன்மைக்கு தேவையான நாம சங்கீர்த்தனத்தை கொடுத்தார். நாமதியா பக்த கோயிலா படாங்க பண்டித, அவர் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நாமத்தை கொடுத்து நாம் தியா பக்த கோயிலா அவங்கள வந்து பக்தர்களாக மாற்றினார். அது மட்டும் இல்லாமல் படாங்க பண்டித, அவர்களை பண்டிதர்களாகவும் மாற்றினார். அவர்களுக்கு பாடமும் சொல்லிக் கொடுத்து அவர்களை பண்டிதர்களாக்கினார். ஏய் மத்த பங்கே பிரபு கரே நானா லீலா, இப்படி அவர் வந்து கிழக்கு வங்காளத்தில் பலவிதமான லீலைகளை புரிகிறார். இப்படி அவர் லீலைகள் புரியும் போது நிறைய செல்வம்லாம் நிறைய சேகரிக்கிறார். அங்கே நிறைய அவர் கொடுக்குறாங்க. சில பொருட்களை எடுத்துகிட்டு வரார், சில பொருட்களை அங்கேயே தானம் கொடுத்துட்டு வரார். அப்படி வரும்போது ஏத்தா நவதீபே லக்ஷ்மி விரக துக்க ஹொயிலா, இங்கே லக்ஷ்மி வந்து தன்னுடைய கணவனுடைய பிரிவில் துக்கமாக இருக்கிறாங்க, ரொம்ப துக்கமாக இருக்காங்க. கொஞ்சம் நெஞ்ச துக்கம் கிடையாது, நிறைய துக்கத்தில் இருக்கிறாங்க. அந்த துக்கத்தில் இருந்துட்டு அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, பிரபுர விரக ஷர்ப்ப லக்ஷ்மீரே தம்ஷிலோ, மகாபிரபுவினுடைய விரக சர்ப்பம், அவருடைய பிரிவு அப்படிங்கிற ஒரு பாம்பானது அந்த லக்ஷ்மி தேவியை கடித்து விடுகிறது. விரக சர்ப்ப விஷே தாரே பரலோக ஹொயிலா, அந்த விரக சர்ப்பத்தினுடைய விஷத்தினால் அவங்க வந்து பரலோகம் போயிட்டாங்க, இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டார்கள். இந்த விரக சர்ப்பம் இது சாதாரண பாம்பினால் அவர்கள் தீண்டப்படவில்லை அப்படிங்கிறத தெளிவாக எடுத்துரைக்கிறது இந்த விரக சர்ப்ப அப்படிங்கிற சொல்லானது. அந்தரே ஜானிலா பிரபு ஜாத்தே அந்தர்ஜாமி, மகாபிரபு அந்தர்யாமி, அதனால் அவருக்கு எல்லாமே தெரியும் என்ன நடக்குதுங்கிறது. இருந்தாலும் தேசேர ஆயில பிரபு சுனி சச்சி துக்க ஜானி, இதுதான் தன்னுடைய நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு சச்சி மாதா துக்கமாக இருக்கிறத பார்க்குறார். கரே ஆயிலா பிரபு பகுலங்கா தனஜன, மகாபிரபு நிறைய மக்களோடையும் நிறைய செல்வத்தோடையும் இங்கே திரும்பி வரார். அங்கே வரும்போது நிறைய ஆளுங்களையும் மாணவர்களையும் கூட்டிகிட்டு வரார். ஏன்னா அந்த காலத்தில் நவதீபம் வந்து பாண்டித்துவத்தினுடைய ஒரு மையமாக இருந்தது. மக்கள் நிறைய பேர் படிக்கணும், பாண்டித்துவத்தை தெரிஞ்சுக்கணுன்னா கிழக்கு வங்காளத்திலேருந்து நவதீபத்துக்கு வர்றது வழக்கமாக இருந்தது. நம்ம முதல்ல பார்த்தோம், மகாபிரபுடைய தந்தை கூட அந்த கிழக்கு வங்காளத்தில் ஸ்ரீகட்ட மாவட்டத்திலேருந்து இங்கே நவதீபத்தில் பாண்டித்துவத்துக்காக தான் வந்திருந்தார். அதே மாதிரி நிறைய பேர் அங்கேருந்து இங்கே வந்திருந்ததை நம்ம பார்க்குறோம். அதன் அடிப்படையில் நிறைய மாணவர்களும் இவர்
கூட வரார். அதோட தனத்தையும் நிறைய கொண்டு வரார். தன ஜன எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மகாபிரபு வீட்டுக்கு வரார். தத்துவ ஜானே கோயிலோ சச்சிரே துக்க விமோக்ஷனம். அப்போ சச்சிதேவி பார்க்குறார், ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்கிறத பார்த்துட்டு சச்சிதேவிக்கு தத்துவ ஞானம் கொடுக்குறார். நம்ம ஆத்மா என்றும் அழிய போகிறது கிடையாது, மரணத்தை கண்டு வருத்தப்படக்கூடாது, அதெல்லாம் எடுத்து சொல்கிறார். தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீரஸ்தத்ரணா முகதி. அம்மா நீ தீரனாக இருக்கணும், இதுக்காக வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாந்தப்படுத்துகிறார். சிஷ்யகண லங்யா புன வித்யார் விலாஷ். தன்னுடைய சிஷ்யகணங்களோடு சேர்ந்து மறுபடியும் அவர் பாடம் கற்பிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார். வித்யாபலே ஷபாஜினி ஔத்ய பிரகாஷ். தன்னுடைய வித்யாவினுடைய பலத்தினால மற்றவங்க எல்லாரையும் அவர் தோற்கடித்து கொஞ்சம் அவர் கர்வத்தோடு இருக்கிறார். மற்றவர்களுடைய பார்வைக்கு அவர் கர்வத்தோடு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. தபே விஷ்ணுபிரியா டாக்குரானின பிரணய பரிணய தபேத்த கோரிலா பிரபு திக்விஜயி ஜெய. அதுக்கப்புறம் அவர் விஷ்ணுபிரியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். திக்விஜயி ஜெய, திக்விஜய பண்டிதர் கேசவ காஷ்மீரி அவரையும் தோற்கடித்தார். இது இந்த விஷ்ணுபிரியாவை திருமணம் செய்து கொண்டதை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா வருத்தத்தில் இருக்கிறாங்க. விஷ்ணுபிரியா தேவியை திருமணம் அப்போ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் விஷ்ணுபிரியாவை திருமணம் செய்து கொள்கிறார். விஷ்ணுபிரியாவை திருமணம் செய்யும்போது அவர் இன்னும் கைஷோர பருவத்தில் தான் இருக்கிறார். கைஷோர பருவத்தில் இருக்கும்போது விஷ்ணுபிரியாவை திருமணம் செய்து கொள்கிறார். அதுக்கப்புறம் அவர் கேசவ காஷ்மீரி தோற்கடித்தார்னு சொல்லிட்டு ஒரு லைனில் முடிக்கிறார். கேசவ காஷ்மீரியை தோற்கடித்ததை பற்றி விரிவாக சொல்கிறார். இருந்தாலும் திருமண லீலைகள் ஏற்கனவே பிருந்தாவன் தாஸ் கோஸ்வாமி விரிவாக சைத்தன்ய பாகத்தில் கொடுத்துட்டதுனால அவர் அதை ஒரு லைனில் முடிச்சிட்டார். கேசவ காஷ்மீரி அவர் நிம்பார்க்க சம்பிரதாயத்தை சார்ந்தவர். அவர் ஒரு மாயாவாதியோ யாரோ கிடையாது. அவர் நிம்பார்க்க சம்பிரதாயத்தை சார்ந்தவர். அவருடைய ஆச்சாரிய பரம்பரையையும் ஸ்ரீல பிரபுபாதர் இந்த பொருளுரையில் கொடுத்துருக்கார். பக்தி ரத்னாகரத்துலேருந்து ஸ்ரீனிவாசாச்சாரியர், விஸ்வாச்சாரியர், புருஷோத்தமர், வியாசர், ஸ்வரூபர், மாதவர், பலபத்ரர், பத்மர், சியாமர், கோபாலர், கிருப்பர், தேவாச்சாரியர், சுந்தர பட்டர், பத்மநாபர், உபேந்திர, ராமச்சந்திரர், வாமனர், கிருஷ்ணர், பத்மாகரர், ஸ்ரவணர், பூரி, மாதவர், ஷியாமர், கோபாலர், பலபத்ரர், கோபிநாதர், கேசவர், கோகுலர், கேசவ காஷ்மீரி. இப்படி இந்த குரு பரம்பரையில் வந்தவர் கேசவ காஷ்மீரி. அவரை மகாபிரபு வெற்றி கொள்கிறார். பிருந்தாவன் தாஸ் இஹா கரியாச்சேன விஸ்தார். இதை விருந்தாவனதாஸ் தாக்கூர் விரிவாக எடுத்துரைத்திருக்கிறார். ஸ்புட்டனாகி கரே தோஷ குணேர விசார். அதனால் இதில் ஸ்புட்ட தெளிவானது எது, குணங் தோஷம் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பரிசீலனை பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறார். ஷேய் அம்ச கோஹி தாரே கொரி நமஸ்கார். அவருக்கு நான் நமஸ்காரம் பண்ணி ஜா சுனி திக்விஜயி கோயிலோ ஆப்பனோ திக்கார். அந்த திக்விஜயி அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதியை, மகாபுருடைய அந்த திக்விஜய் லீலையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதியை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வரார். பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் எதை வைத்து மகாபிரபு முறியடித்தார் அப்படிங்கிறத பற்றி அவர் விரிவாக எடுத்துரைக்கல. அதனால் அவருடைய உச்சிஷ்டத்தை இங்கே இவர் சுவைக்கிறார். ஜோத்ஸ்யாவதி ராத்திரி, ரொம்ப பிரகாசமான இரவு. அப்படின்னா ஒரு பௌர்ணமி நாள், பௌர்ணமி இரவில் பிரபு சிஷ்ய கணேஷ் அங்கே மகாபிரபு சிஷ்யகணங்களோட வசியாச்சயன கங்கா தீர வித்யார பிரசங்கே, கங்கை கரையில் உட்காந்து எல்லாருக்கும் பாடம் சொல்லி கொடுத்துட்டுருக்கிறார். உண்மையில் அந்த நேரத்தில் திக்விஜய் பண்டிதர் இங்கே நவதீபத்துக்கு வந்துட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த பண்டிதர் ஊரே போய் எல்லார்கிட்டையும் எல்லாரையும் தோற்கடித்து அவங்ககிட்ட தன்னுடைய விஜயி பாத்திர தோற்கடிக்கப்பட்டதுக்கப்புறம் அவங்க ஒரு கடிதம் கொடுப்பாங்க, நான் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி நிறைய சேகரிச்சுட்டு அவர் ஒவ்வொரு ஊராக சேகரிச்சுட்டு வந்துட்டுருப்பார். இங்கே நவதீபத்துக்கு வந்துட்டாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நவதீபத்தில் இருந்த பண்டிதர்கள்லாம் ஆளாளுக்கு ஒவ்வொரு காரணத்தை சொல்லிட்டு எஸ்கேப், தோற்று போய் மானம் போயிடும். அதனால் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மகாபிரபு மட்டும் அந்த ஊரில் விட்டுவிட்டு எல்லோரும் ஓடி போயிடுவாங்க எங்கெங்கேயோ.
எனக்கு இந்த வேலை இருக்குது, எனக்கு அந்த வேலை இருக்குது, நான் பக்கத்து வீட்டுக்கு போகிறேன், என் மனைவி மாமனார் வீட்டுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி எல்லா பண்டிதர்களும் ஊரில் இருந்து தப்பிச்சு ஓடிடுவாங்க. மகாபிரபு மட்டும்தான் இருப்பார். மகாபிரபுவும் வந்து நேரடியாக அவர்கிட்ட வாதம் பண்ணுறதுக்கு போக மாட்டார். அவர் பாட்டுக்கு அவருடைய வேலையை பார்த்துட்டு இருப்பார். அது மாதிரி இருக்கும்போது தான் இந்த கங்கை கரையில் பசங்களோட இருக்கிறார். அப்போதைக்கு இவர் வரார். ஹெனகாலே திக்விஜயி தஹாய் ஆயிலா, அந்த நேரத்தில் திக்விஜய் பண்டிதர் அந்த இடத்துக்கு வரார். கங்காரே வந்தன கொரி பிரபுரே மெலிலா, கங்கைக்கு வந்து வந்தனை பண்ணுற நேரத்தில் மகாபிரபுவை சந்திக்கிறார். வஷாயிலே தார பிரபுர ஆதர கொரிய, மகாபிரபு அவர் வந்து ரொம்ப மரியாதையோடு வரவேற்கிறார். திக்விஜயி ககே மன அவிக்ஞா கொரிய, ஆனால் திக்விஜய் அவர் என்னென்னா ரொம்ப கர்வமாக இருக்கிறார். அதனால் மகாபிரபுகிட்ட வந்து ரொம்ப அவமரியாதையை நடத்துகிறார். இதில் நம்ம பார்க்கலாம், மகாபிரபு அவருடைய தோஷத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிற வரைக்கும் திக்விஜய் வந்து அவ்வளோ ஒரு கர்வத்தோடு இருப்பார். மகாபிரபு ரொம்ப பணிவோடு பேசின்னு இருப்பார். இவர் வந்து இவனை சின்ன பையன், பொடி பையன், இவன்ட்ட என்ன பேசுறது அப்படிங்கிற ரீதியில் தான் பேசின்னு இருப்பார். ஆனால் மகாபிரபு பொறுமையாக அவருக்கு ஒரு பொறுமையாக ஒன்றன் பின் ஒன்றாக அவருக்கு புரிய வைப்பார். இது ரொம்ப அற்புதமான ஒரு லீலை. அவர் எந்த அளவுக்கு என்ன விஷயத்தை தெரிஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறத வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று. நம்ம கர்வத்தோட கேட்குறார் மகாபிரபுட்ட, வியாக்கரன் பாட ஆகி நிமாய் பண்டித் தொமார் நாம், உன் பேர் தான் இலக்கணம் சொல்லித்தர்ற நிமாய் பண்டிதனா? அதாவது பாடம் கற்றுக் கொடுக்கறதுல பல நிலைகள் இருக்குது. அதில் வந்து இந்த வியாக்கரன் சொல்லித்தரதுங்கிறது ஆரம்ப நிலை. இன்றைக்கி நமக்கு அது கூட தெரியுமா? அதுக்கு மேலே வர்றப்ப அவங்க வேதாந்தம் சொல்லித்தரவங்க, அந்த மாதிரி உயர்ந்த நிலைகள்லாம் வரும். வியாக்கரன் சொல்லித்தரதுங்கிறது ஒரு ஆரம்ப நிலை. அதனால இவர் என்ன நினைக்கிறாரு, நீ தான் இலக்கணம் கற்பிக்கிறவனா? ஏளனமாக அவர் சொல்கிறார், உன் பேர் தான் நிமாய் பண்டிதனாமே? அப்படியா? பால்ய சாஸ்திரே லோகே தொமார் கஹே குணகிராம், மக்கள் எல்லாரும் நீ வந்து இந்த பால்ய சாஸ்திரே குழந்தைங்களுக்கான பாடத்தில் ஏதோ நம்ம ஊரில் சொல்லுவாங்களே வந்து பால்வாடி, பால்வாடியில் இருக்க குழந்தைங்களுக்கு சொல்லித்தர்ற மாதிரி நீ வந்து பாலசாஸ்திரே, குழந்தைங்களுக்கான ஒரு சாஸ்திரம் இந்த வியாக்கரன், இதில் நீ வந்து குணகிராமம் ரொம்ப நல்ல திறமசாலின்னு மக்கள்லாம் சொல்கிறாங்க. வியாக்கரன் மத்திய ஜானி படாய கலாப்ப, வியாக்கரணத்துக்கு மத்தியிலையும் நீங்கள் வந்து கலாப்ப வியாக்கரன் தான் சொல்லித்தரீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். மகாபிரபு பற்றி எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கார். வியாக்கரனில் பல பிரிவுகள் இருக்குது. அதில் கலாப்ப வியாக்கரன் அப்படிங்கிறது ஒன்று. இதில் வந்து 3 இலக்கண வழிமுறைகள் வந்து ரொம்ப பிரபலமானது. பாணினி, கலாப்ப, கௌமுதி 3 பேரோட இலக்கணங்கள் வந்து பிரபலமானது. இன்றைக்கி கலாப்ப வியாக்கரன் கூட ஏறக்குறைய குறைஞ்சி போயிடுச்சு. இன்றைக்கி நிறைய பேர் சமஸ்கிருத வியாக்கரன் படிக்கிறவங்க வந்து பாணினியோட தான் படிக்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம தமிழில் பார்க்கலாம், தமிழ்லேயும் இலக்கணத்துக்கு வந்து நிறைய பேர் எழுதியிருக்காங்க. இருந்தாலும் தமிழ் இலக்கணத்தில் பார்த்தோம் அப்படின்னா தொல்காப்பியருடைய இது இன்றைக்கு பிரபலமானதாக இருக்குது. அப்புறம் இன்னொருத்தர் ஒரு பேர் என்ன டக்குன்னு வர மாட்டேங்க. எனிவே தமிழில் வந்து பெரும்பாலும் மக்கள் உபயோகப்படுத்துறது தொல்காப்பியருடைய இலக்கணத்தை தான் இன்றைக்கி உபயோகப்படுத்துகிறாங்க. மற்றவர்களுடைய இலக்கண பாடம்லாம் வந்து அந்தளவுக்கு உபயோகப்படுத்துறது கிடையாது. அது மாதிரி இன்றைக்கி சமஸ்கிருதத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா பாணினியோட தான் நிறைய உபயோகப்படுத்துகிறாங்க மக்கள் பெரும்பாலும். எப்படி பார்த்தாலும் இந்த கலாப்ப வியாக்கரன் அப்படிங்கிறது வந்து மகாபிரபு கற்றுக் கொடுத்து கொண்டு இருந்தார். அதனால் அவர் சொல்கிறார், வியாக்கரன் மத்தியே ஜானி பட்டாக கலாப்ப, வியாக்கரணத்துக்கு மத்தியில் நீ கலாப்ப வியாக்கரன் சொல்லித்தரங்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன். சுனிலு பாங்கித்தே தொமார் சிஷ்யேர சம்லாப்ப, இருந்தாலும் உங்களுடைய சிஷ்யர்களுக்கு இதில் வந்து நல்ல வார்த்தை ஜாலத்தில் எல்லாரும் நிபுணர்களாக இருக்கிறதாகவும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களுடைய சிஷ்யர்கள் எல்லாம் இதில் வந்து பாங்கித்தே அப்படின்னா வார்த்தை ஜாலம், இது இலக்கணத்தை வந்து இப்படி சொல்கிறது அப்படி சொல்கிறது, ஒரு வார்த்தையை வந்து பல விதத்தில் பிரிக்கிறது, இதெல்லாம் வந்து இலக்கணம் கற்றுக்கொள்றதுனுடைய ஒரு தேவையாகவும் இருக்குது. ஒரு வார்த்தையை வந்து இப்படித்தான் எடுக்காமல் அதை வந்து வேறு மாதிரி உடைச்சி வேறு பொருளை கொண்டு வர்றது அப்படிங்கிறது இலக்கணம் கற்றுக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு திறமை. அது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வகையான புலனின்பம்னு சொல்லலாம்.
அது ஒரு வகையான புலனின்பம். ஒரு வார்த்தை இருக்குன்னா அந்த வார்த்தை வந்து இதனுடைய பொருள் இதுதான் அப்படிம்பாங்க. இல்லை இதனுடைய பொருள் இது கிடையாது, வேற ஒரு பொருள் அந்த இலக்கணத்திலேருந்து இன்னொரு பொருளை கொண்டு வர்றது. அது நிறைய பேருக்கு பிடிக்கும் அந்த மாதிரி செய்கிறது. அப்போ வந்து மகாபிரபு சொல்கிறார், பிரபு கோஹே व्याकरण पढ़ाई अभिमान करी शिष्येत ना बुझे आमी बुझाई ते नारी. நான் இலக்கணம் சொல்லித்தர்றேன் அப்படி தான் எல்லாரும் சொல்கிறாங்க, ஆனால் என்னால் வந்து சிஷ்யேத்த நா புஜே, சிஷ்யர்களுக்கு என்ன புரியுது எது புரியுதுன்னு எனக்கு தெரியல. ஆமி புஜாயித்தே நாரி, எனக்கும் எதுவும் தெரியாது, என்னால் என்னுடைய மாணவர்களை கவர முடியல, அவர்களாலும் என்னை நன்றாக புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்புறம் வந்து நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய குருலாம் கிடையாதுங்க, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து சொல்லித்தர முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். கஹா துமி சர்வசாஸ்திரேர கவித்துவ பிரவீன், நீங்கள் எங்கே, நீங்கள் வந்து சர்வசாஸ்திரேர கவித்துவ பிரவீன், எல்லா சாஸ்திரத்தினுடைய கவித்துவத்தில் நிபுணராக இருக்கக்கூடியவர் நீங்கள். கஹா ஆமி ஷப சிஷு படுயா நவீனா, நான் எங்கே இருக்கிறேன், சபே சிஷு எல்லாம் வந்து சும்மா குழந்தைகளுடைய நவீன படுயா, ஏதான் புதுசாக படிக்கக்கூடிய சின்ன பசங்க படிக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய புதிய மாணவனாக இருக்கக்கூடிய நான் எங்கே, எல்லா சாஸ்திரத்திலையும் நிபுணராக இருக்கக்கூடிய நீங்கள் எங்கே. ஏன்னா அவர் சொன்னார் பாலசாஸ்திரேரன்னாரு, கேசவ காஷ்மீரி மகாபிரபு சொல்லும்போது பாலசாஸ்திரத்தில் நீ வந்து நிபுணனாக இருக்கேன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன்னாரு. அதனால இவர் வந்து குறிப்பாக எங்கே சொல்கிறார், நான் அதில் கூட நிபுணன் இல்லைங்க, நீங்கள் வந்து சர்வசாஸ்திரத்தில் வந்து கவித்துவத்தில் பிரவீன், ரொம்ப அற்புதமானவராக இருக்கீங்க, அதனால் நீங்கள் எங்கே இருக்கீங்க, நான் எங்கே இருக்கிறேன். தொமார் கவித்துவ கிச்சு சுனித்தே ஹோய்மான், உங்களுடைய கவித்துவத்தை கொஞ்சம் கேட்கறதுக்கு மனசு ஆசைப்படுது. மகாபிரபு சார் கிருப்பா கரி, கருணையோட கரோஜோதி கங்கார் வர்ணன், இந்த கங்கையை கொஞ்சம் வர்ணித்து பாடுங்களேன் கேட்குறார். கங்கையை வர்ணிக்க சொல்லி பாடுறார். சுனியா பிராமன் கர்வ வர்ணித்தே லாகிலா, நம்மளை சொன்னரையும் அவருக்கு இன்னும் கர்வம் ஏறிக்குச்சு. அவர் கர்வத் வந்து அவருக்கு ஜாஸ்தி ஆகிடுது. அந்த கர்வத்தோடு அவர் வந்து வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். வர்ணித்தே லாகிலா, அவர் எந்த அளவிற்கு பாண்டித்துவம் வாய்ந்தவராக இருக்கார் அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட யாராவது வந்து ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுங்கன்னு திடுதுப்புன்னு கேட்டாங்கன்னா நம்ம ரொம்ப யோசிப்போம். சரி, நமக்கு ரொம்ப பரிச்சயமான விஷயமா இருந்தால் கொஞ்சம் சொல்லுவோம். ஆனால் இங்கே பார்க்குறோம் என்னென்னா, கேசவ காஷ்மீரி எந்த அளவுக்கு மிக உயர்ந்த பண்டிதராக இருந்திருக்கிறார் அப்படின்னா, கங்கையை பற்றி வர்ணிங்கன்னு சொன்ன உடனே கங்கையை பற்றி வர்ணித்து பாடல்களை இயற்றார். ஸ்லோகங்களை அடுத்தடுத்து சமஸ்கிருத ஸ்லோகங்கள் வரிசையாக அவருடைய வாயிலிருந்து அப்போ உடனடியாக மனதில் தொகுத்து உடனடியாக வார்த்தைகளில் வந்துட்டுருக்கு, பாடல் வார்த்தைகளாக வந்துட்டே இருக்கு, அருவி மாதிரி கொட்டுது. 100 ஸ்லோகம் 100 பாடல் ஒரே நேரத்தில், அந்த உடனடியாக அந்த க்ஷணமே அவர்கிட்ட இருந்து வருது. எவ்வளோ பெரிய பண்டிதர் பாருங்கள். நம்மளால் வந்து ஒரு கங்கையை பற்றி சொல்லுங்கள் திடீர்னு யாரும் சொன்னால் நம்ம ஒரே நடையில் கூட நம்மளால் வந்து ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் பேசுவோமா, பேசலாம். நம்ம ஒரே நடையில் ஒரு கங்கையை பற்றி விவரம் தெரிந்தவர்கள் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் பேசலாம், இல்லை 1 மணி நேரம் 2 மணி நேரம் கங்கையை பற்றி தெரிஞ்சவங்க பேசலாம். ஆனால் அவர் வந்து பாடலாக இயற்றி இருக்கிறார். பாடலாக 100 பாடல்களை இயற்றி உடனடியாக அவர் வந்து பாடுறார். கடியேக்க 1 மணி நேரம், 1 மணி நேரத்தில் சதஸ்லோக கங்கேர வர்ணிலா, 1 மணி நேரத்தில் 100 ஸ்லோகத்தை வந்து அவர் வாயிலிருந்து கொட்டிட்டார். கங்கையை வர்ணித்து ஒரே மணி நேரம் சொல்கிறார். வரிசையாக சொன்ன க்ஷணத்துலேருந்து பேச ஆரம்பிக்கிறார். 1 மணி நேரத்தில் 100 ஸ்லோகம் சொல்லி முடிச்சிட்டார். சுனியா கொரிலோ பிரபு பகுத்த சத்கார், மகாபிரபு வந்து அதை கேட்டு ரொம்ப அவரை போற்றார். ஆஹா, ரொம்ப அற்புதமான பாடல்கள், ரொம்ப அற்புதமான ஸ்லோகங்கள், ரொம்ப போற்றார். தொமார் சமா பிருத்திவித்தே கவினாகி யார், உங்களுக்கு சமமாக இந்த உலகத்தில் வேற கவி யாருமே கிடையாது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறார். தொமார் கவித்த ஸ்லோக புஜித்தே கார் சக்தி, உங்களுடைய
கவிதையை, அதனுடைய ஸ்லோகங்களை யாரால் புரிஞ்சுக்கிறதுக்கு யார்கிட்ட சக்தி இருக்குது? அவ்வளோ ஆழமான ஸ்லோகங்கள், சும்மா சாதாரணமாக ஏதோ வந்தோம் போனோம்லாம் இல்லை. அந்த ஸ்லோகங்கள் ரொம்ப ஆழமான ஸ்லோகங்களாக இருக்குது. இதெல்லாம் யாரால் புரிஞ்சுக்க முடியும்? துமி பாலஜான அர்த்த கிம் வா சரஸ்வதி, உங்களுக்கு தான் அதனுடைய அர்த்தம் தெரியும், சரஸ்வதிக்கு தெரியும் அதனுடைய அர்த்தம். வேறு யாருக்கும் அது தெரியாது. உங்களுக்கு தெரியும், சரஸ்வதி தெரியும், வேறு யாருக்கும் அது தெரியாது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏக ஸ்லோகேர் அர்த்த ஜொதி கோரோ நிஜமுக, உங்களுடைய வாயிலிருந்தே ஒரு ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொன்னீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஒரு ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சுனி சப லோக தபே பாய்பே படசுகே, அதை கேட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் ரொம்ப இன்பம் அடைவார்கள். நீங்களே உங்கள் வாயிலிருந்து ஏதாவது ஒரு ஸ்லோகத்துக்கு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு கேட்குறார். அப்போ திக்விஜய் சொல்கிறார், திக்விஜய் வியாக்ர ஸ்லோக புச்சிலா, எந்த ஸ்லோகத்துக்கு உனக்கு விளக்கம் வேணும்? 100 ஸ்லோகம் சொன்னேன்ல, ஏதோ ஒன்று விளக்குன்னு நீ மொட்டை தாத்தா குட்டையில் இருந்த மாதிரி கேட்காத, உனக்கு எந்த ஸ்லோகத்துக்கு விளக்கம் வேணும்னு கேட்குறார். சதஸ்லோகேர ஏக ஸ்லோக பிரபுத்த படில. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, மகாபிரபு அவர் சொன்னதில் ஒரு ஸ்லோகத்தை இவர் திருப்பி சொல்கிறார். 100 ஸ்லோகத்தை அவர் அருவி மாதிரி கொட்டினார், கொட்டினதில் ஒரு ஸ்லோகத்தை இவர் திருப்பி சொல்கிறார். மஹத்வம் கங்காய சததம் இதமாபாதி நிதராம் யதி யத் ஏஷ ஸ்ரீ விஷ்ணோ சரணகமலோத்பத்தி சுபகா த்விதீய ஸ்ரீலக்ஷ்மிர் இவ சுர நரைர் அர்ச்சிய சரணா பவானி பர்த்துர்யா சிரசி விபத் யத்புத குணா. இப்போ தான் சொன்னேன், திருப்பி சொல்லுங்கள் பார்க்கலாம். யாரெல்லாம் நோட்டை பார்க்காம? இந்த உலகத்தில் யாருக்கு திறன் இருக்குது? சோதித்து பார்க்கலாம். உலகத்தில் யாராவது ஒருத்தராவது இந்த உலகத்தில் இப்போ இதை படித்தோம்னா திருப்பி சொல்கிறதுக்கு இருக்காங்களாங்கிறது எனக்கு தெரிஞ்சு கிடையாது. சில பேர் இருக்கலாம், இல்லை என்று சொல்லலை. ஆனால் 100 ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு அதுலேருந்து ஒன்று எடுத்து திருப்பி சொல்ல சொன்னால் யாரால் சொல்ல முடியும்? நிச்சயமாக முடியாது. ஆனால் மகாபிரபு இந்த ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டுறார். இதனுடைய அர்த்தம் நம்ம மொழிபெயர்ப்பு படிக்கிறேன். கங்கை தாயின் பெருமை மிகவும் பிரகாசமானது. அவள் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் தாமரை திருவடிகளிலிருந்து தோன்றியதால் மிகுந்த பாக்கியசாலி ஆவாள். அவள் 2வது லக்ஷ்மி என்பதால் மனிதர்களாலும் தேவர்களாலும் எப்போதும் வழிபடப்படுகிறாள். எல்லா அற்புத குணங்களும் பொதிந்த அவள் சிவபெருமானின் தலை மீது செழிப்புடன் வளர்ச்சி பெறுகிறாள். சரியா? இது அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இந்த ஸ்லோகத்தை எடுத்து சொல்லிட்டு மகாபிரபு சொல்கிறார், ஏய் ஸ்லோகேரோ அர்த்தக்கோரோ, இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லுங்களேன். பிரபு ஜெய் ஜதி பைல விஸ்மித ஹோயா திக்விஜய் பிரபுல புச்சில. திக்விஜய் ஆச்சரியப்படுறாரு, என்ன இது பையன், சின்ன பையன் டக்குன்னு ஒரு ஸ்லோகத்தை எடுத்து சொல்லி அர்த்தம் சொல்லுங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியம் அடைந்து அவர் திக்விஜய் என்ன சொல்கிறார், மகாபிரபுட்ட சொல்கிறார். அவர்கிட்ட கேட்குறார், ஜஞ்சாவாத் பிராய் அமி ஸ்லோகப்படில, நான் ஒரு புயல் காத்து மாதிரி ஸ்லோகத்தை சொன்னேன் வரிசையா. தாரமத்திய, அதுக்கு நடுவில் இருந்து ஸ்லோகத்துமி கைச்சே கண்டே கோயிலோ, எப்படி நீ உள்ள நீங்கள் ஒரு ஸ்லோகத்தை வச்சுக்கிட்டு எப்படி அதை திரும்பி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு கேட்குறார். எப்படி எல்லாத்தையும் உன்னால் மனப்பாடம் செய்ய முடிஞ்சது? பிரபு கோகே மகாபிரபு சொல்கிறார், தேவேர வர துமி கவி வர, பகவானோட வரத்தினால நீங்கள் கவிவரராக இருக்கிறீர், கவிகளில் சிறந்தவராக இருக்கின்றீர். ஐச்சே, அதே மாதிரியே தேவேர வர கேஹோ ஹோய் ஸ்ருதிதர, நான் தேவர்களுடைய வரத்தினால ஸ்ருதிதரனாக இருக்கிறேன். ஸ்ருதிதரன் அப்படின்னா கேட்டதை உடனடியாக நினைவில் வைத்துக்கொள்ள திறன் படைத்தவர்கள் ஸ்ருதிதரர்கள்னு சொல்லப்படுறாங்க. நீங்கள் கவிவரராக பகவானோட கருணையினால் இருக்கீங்க, நான் அதே மாதிரி பகவானுடைய கருணையினால் ஸ்ருதிதரனாக இருக்கிறேன் அப்படிங்கிறார். இதன் மூலமாக அவர் மறைமுகமாக அங்கேயே அடிச்சிட்றார். நீ நினச்சிட்டு இருக்கிற உன்னுடைய பாண்டித்துவம் இங்கே ஒன்றும் இல்லைப்பா. நீ உன்னுடைய பாண்டித்துவத்துக்கும் காரணம் பகவானுடைய கருணை தான். பகவானுடைய கருணையினால் நீ கவிவரனாக இருக்கிற, அதே மாதிரி பகவானுடைய கருணையினால் நான் ஸ்ருதிதரனாக இருக்கிறேன். யாரும் இதில் அகங்காரம் கொள்றதுக்கு அர்த்தம் இல்லை அப்படிங்கிறத
மறைமுகமாக மகாபிரபு இங்கே எடுத்துரைக்கிறார். அதை கேட்டுட்டு அவர் வந்து அது மகாபிரபு அப்படி சொன்னதுக்கப்புறம் இங்கே கேஷவ காஷ்மீரி அதை விளக்க ஆரம்பிக்கிறார். ஸ்லோகேர் அர்த்த கோயில விப்ர பாய சந்தோஷ், ரொம்ப சந்தோஷப்படுறார். பரவாயில்ல, நம்மக்கிட்ட சில நேரத்தில் பண்டிதர்களுக்கு தமக்கு சமமான அல்லது தமக்கிட்ட நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை கொஞ்சமாவது ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டான்னா அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு ஆசை வரும் பொதுவாக எல்லாருக்குமே. அந்த மாதிரி இவருக்கு வந்து ஆகா இவன் ஒரு ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு நமக்கு அர்த்தம் கேட்குறான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அவர் வந்து அர்த்தம் சொல்லித்தரார். அர்த்தம் சொன்னதுக்கப்புறம் மகாபிரபு கேட்குறார், பிரபு கோகை கஹ, சரி சொல்லுங்க, ஸ்லோகேர கிப குண தோஷ், இந்த ஸ்லோகத்தில் என்ன நல்லது என்ன இருக்குது, கெட்டது என்ன இருக்குது, அல்லது இந்த ஸ்லோகத்தில் வந்து குண அதனுடைய நல்ல தன்மைகள், இந்த ஸ்லோகத்தை சிறப்பாக என்ன இருக்குது அப்படி சொல்லலாம், இந்த ஸ்லோகத்தை சிறப்பாக என்ன இருக்குது, தோஷம் என்ன இருக்குது அதையும் சொல்லுங்கிறார். இதனடா இது வம்பா போச்சு. அவர் கேள்றார் பிராமண விப்ரகே ஸ்லோகே நாகி தோஷேர ஆபாஷ், இந்த ஸ்லோகத்தில் தோஷத்துக்கான ஒரு சாயல் கூட கிடையாது. தோஷமா, என்னுடைய பாடலில் குற்றமா, உப்பமா அலங்கார குண கிச்சு அனுப்பிராச, இதில் வந்து உவமை அணி சீர்மோனை இதெல்லாம் இதில் வந்து நல்ல சிறப்பு தன்மைகள்லாம் இருக்குது, ஆனால் தோஷம்லாம் இதில் கிடையாதுங்கிறார். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லோகம் அதை நான் எடுத்து வச்சுக்கிறேன். மகத்வம் கங்காய சததம் இதம் ஆபாத்தி நிதாரம், அதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் வர்றப்ப பவானி பர்த்து யா சிரசி விபவத் யத்புத்த குணான்னு முடியுது. இதுக்கு முன்னாடி பார்க்குறப்ப இங்கே வந்து அந்த கடைசி வரியில் வந்து ப அப்படிங்கிறது திரும்பி திரும்பி வருது. பவானி பர்த்து விபவதி அத்புத, அந்த பாங்கிறது திரும்பி திரும்பி வரக்கூடியது. இது வந்து அனுப்பிராச அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏறக்குறைய தமிழில் இருக்கக்கூடிய சீர்மோனை, நம்ம இலக்கணத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை, அந்த மாதிரி அது சொல்லப்படுது. அதுக்கப்புறம் ஓமையணி, ஓமையணி ஒரு ஓமையை சொல்லி எடுத்துரைக்கக்கூடியது. கவியில் இலக்கணத்தில் நம்மளும் படிச்சிருப்போம், பள்ளிக்கூடத்தில் நல்லா மறந்துருப்போம். இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் நினைவுபடுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அதை நினைவுபடுத்தினா தான் இந்த அத்தியாயமே புரியும், இல்லைனா புரியவே புரியாது. ஓமையணி ஏதோ ஒன்றை வந்து நம்ம சொல்ல வர்றப்ப அது வந்து மற்றொன்றோட ஊமைப்படுத்தி சொல்லக்கூடியது. அந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தில் பார்க்குறப்ப லக்ஷ்மிரிவ விஷ்ணோஸ் சரண கமலோத்பத்தி, இந்த வார்த்தைகள் வந்து ஓமையாக சொல்லப்படுகின்றன. அதாவது லக்ஷ்மிரிவ லக்ஷ்மியை போல அப்படிங்கிறது லக்ஷ்மியை ஓமையாக சொல்லப்படுகிறது. இன்னொன்று என்ன, விஷ்ணோஸ் சரண கமலோத்பத்தி, அதாவது விஷ்ணுவினுடைய பாதங்களில் உற்பத்தி ஆகக்கூடிய தாமரை அப்படிங்கிற போதும் உவமையாக சொல்லப்படுகிறது. இப்படி அவர் வந்து உவமையணி இதெல்லாம் சீர்மோனைலாம் இருக்குன்னு சொல்லி அவர் சொல்கிறார். பிரபு கோகேன மகாபிரபு சொல்கிறார், இப்போ கொஹி ஜொத்தி நா கொரக ரோஷ், நீங்கள் கோவப்பட மாட்டீங்க அப்படின்னா, கஹி நான் சொல்கிறேன், ஜதி நா கொரக ரோஷ் நீங்கள் கோவப்பட மாட்டீங்க அப்படின்னா நான் ஒன்று சொல்கிறேன். கஹ தொமார் ஏய் ஸ்லோகா கிபே ஆச்சே தோஷ், இந்த ஸ்லோகத்தில் இருக்க தோஷத்தையும் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு மறுபடியும் கேட்குறாரு. பிரதிபார் காவிய தொமார் தேவதா சந்தோஷ், உங்களுடைய கவிதையில் இருக்கக்கூடிய அற்புதமான புத்தி சாதுரியத்தை பார்த்து தேவர்கள்லாம் வந்து தேவதா எல்லாரும் வந்து சந்தோஷம் அடைஞ்சிருப்பாங்க. பாலமத்தே விசாரிலோ ஜானி குணதோஷ், அதை வந்து ஆழ்ந்து விசாரணை பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இதில் நல்ல குணமும், நீங்கள் சொல்லாத நல்ல குணமும் இருக்குது, நீங்கள் சொல்லாத தோஷமும் இருக்குது. இவர் வந்து என்ன சொன்னார், இதில் வந்து ஓமேனி இருக்குது சீர்மோனை இருக்குன்னு மட்டும் சொன்னார். மகாபிரபு சொல்கிறார், நீங்கள் சொல்லாத நல்ல குணமும் இருக்குது, நீங்கள் சொல்லாத தோஷமும் இருக்குது, இதை நீங்கள் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா
தாத்தே பால கொரி ஸ்லோக கொரக விசார், அதனால் இதை இன்னும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் வந்து விசாரணை பண்ணி எனக்கு சொல்லுங்களேன்னு சொல்லி கேட்குறார் கவி கொகே. அப்போ கவி சொல்கிறார், ஜே ககிலோ சேய் வேத சார், நீங்கள் சொன்னது வந்து ரொம்ப பக்குவமானது தான். இந்த ஸ்லோகம் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்லோகம் நான் சொன்ன ஸ்லோகத்தில் ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப பக்குவமான ஸ்லோகம். வியாக்கரணியா துமி நாக பட்ட அலங்கார், நீ வியாக்கரன் சொல்லித்தர பையன், உனக்கு என்னத்த அலங்காரத்தை பற்றி தெரியும்? அலங்காரம்னா வந்து என்ன சொல்லுவாங்க தமிழில், அணிகள், அணி இலக்கணம் படிச்சிருக்கிறோம், ஞாபகம் இருக்கா? அந்த உனக்கு நீ வந்து இலக்கணம் சொல்லித்தரவேன், சாதாரண இலக்கணம் சொல்லித்தரவேன், உனக்கு வந்து அணி இலக்கணத்தை பற்றி என்ன தெரியும்? அணி இலக்கணம்ங்கிறது வந்து கவிதையில் வரக்கூடியது, சாதாரண இலக்கணம் வந்து ஆரம்பத்தில் வரக்கூடியது. துமிக்கி ஜானிபே ஏய் கவித்தேர சார், இந்த கவிதையினுடைய சாரத்தை பற்றி உனக்கு என்னப்பா தெரியும்? என்னமோ பெருசாக தெரிஞ்ச மாதிரி கேட்குற, உன்னால் இதை எப்படி ஆராய முடியும்? பிரபு கொகே அவர் சொல்கிறார், அத்தையேவ பூச்சியே தொமார், அதனால தாங்க உங்ககிட்ட கேட்குறேன், உனக்கு என்னப்பா தெரியும், உனக்கு என்னப்பா தெரியும் அப்படிங்கிறனால மகாபுரு சொல்ற, அத்தையேவ பூச்சியே தொமார், அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். விசாரிய குணதேஷ புஜாக அமார், நீங்களே இதில் விசாரணை பண்ணி குணத்தையும் தோஷத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்குறார். நாகிப்படி அலங்கார், நான் வந்து அலங்காரம் படித்தது கிடையாது, அணி இலக்கணம் நான் படித்தது கிடையாது. கரியாச்சி ஸ்ரவன், கொஞ்சம் கேட்டிருக்கிறேன். தாத்தே ஏய் ஸ்லோகோ தேக்கி பகுதோஷ குண, அதனால இந்த ஸ்லோகத்தை நான் பார்க்குறப்ப இதில் பலவிதமான தோஷம் இருக்கிறத நான் பார்க்குறேங்க. நான் படிக்கலப்பா, உன்ன மாதிரி நிபுணன்லாம் கிடையாது, படித்ததெல்லாம் இல்லை, ஏதோ கேட்டிருக்கிறேன், கேட்டதை வச்சே நிறைய இருக்குங்கிற மாதிரி எனக்கு தெரியுதுங்க. கவி கொகே கவிதை சொல்கிறார், கஹோதேக்கி கோன் குணதோஷ், சரி பார்க்குறேன், நீங்கள் என்னத்த குணதோஷத்தை என்ன கண்டுபிடிச்சிருக்கிற பார்க்குறேன், நீயே சொல்லு, நீ அப்படி என்னத்தை கண்டுபிடிச்சியோ சொல்லு பார்க்கலாம். பிரபு கொகேன, சரி கஹி சொல்கிறேன். சுனோ நான் கொரியோ ரோஷ், கோவப்படாமல் கேளுங்களேன், நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இங்கே கொஞ்சம் கூட கோவமடையாதீங்க, நான் சொல்கிறேன் கேளுங்க. அப்போ அவர் சொல்கிறார் மகாபிரபு, பஞ்சதோஷ ஏய் ஸ்லோக பஞ்ச அலங்கார், இந்த ஸ்லோகத்தில் 5 பிழை இருக்குது, 5 அலங்காரம் இருக்குது, 5 பிழை இருக்குது, 5 அலங்காரம் இருக்குது. கிரமே ஆமி கஹோ சுனோ கொரக விசார், நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக யோசிச்சு பாருங்க, சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் வந்து முடிவு சொல்லுங்கள். இதில் வந்து பார்க்குறப்ப இதனுடைய ஓகே அடுத்த ஸ்லோகத்தை வருது, அவிம்ருஷ்ட விதேயாம்ச்ச துயிட்டாங்கி சின்ன. இந்த ஸ்லோகத்தில் அவிம்ருஷ்ட அப்படிங்கிற தோஷமும் விதேயாம்சங்கிற தோஷமும் 2 தடவை வருது, 2 4 தோஷம் வந்துருச்சு. சாரி தப்பாக சொல்கிறேன், அவிம்ருஷ்ட விதேயாம்ச, அந்த அதில் சேர்ந்து ஒரே வார்த்தை, அவிம்ருஷ்ட விதேயாம்ச அப்படிங்கிற தோஷம் 2 தடவை வருது. விருத்தமதி பக்னக்ரம புனராத்த, இந்த தோஷம் ஒன்று ஒவ்வொரு இடத்துல வருதுங்கிறார். அது என்ன அந்த தோஷம்லாம்? முதல்ல இங்கே வர்றப்பே இந்த தோஷத்தை பற்றி பார்க்குறப்ப முதல் தோஷம் என்ன வருது, அவிம்ருஷ்ட விதேயாம்ச, விம்ருஷ்ட அவிம்ருஷ்ட, விம்ருஷ்ட அப்படின்னா தூய்மையானது, அவிம்ருஷ்ட அப்படின்னா தூய்மை இல்லாதது. விதேயாம்ச அப்படிங்கிறது பயனிலை, ஒரு சொற்றொடரில் வர்றப்ப எழுவாய் பயனிலைலாம் இருக்குது, சரியா? அதில் வந்து தூய்மை இல்லாத ஒரு பயனிலை உங்களுடைய ஸ்லோகத்தில் 2 இடத்துல இருக்குங்கிறார். உங்களுடைய பயனிலை வந்து தூய்மை இல்லாமல் இருக்கிறது, அப்படி இருக்கக்கூடியது 2 இடத்துல இருக்குது.
இப்போ உதாரணத்துக்கு தூய்மை இல்லாத பயனிலை அப்படின்னா என்னென்னா, இந்த மனிதன் கற்றறிந்தவன் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஸ்லோகம் அந்த வார்த்தை சரியான ஒரு வாக்கியம். இந்த மனிதன் கற்றறிந்தவன் அப்படின்னு சொன்னால் அந்த மனிதன் பார்த்து நம்ம சொல்கிறோம் கற்றறிந்தவன் சொல்கிறோம். அதுவே கற்றறிந்தவன் இந்த மனிதன் அப்படின்னு சொல்கிறோம்னா தெரியாத ஒன்று. இந்த மனிதன் அப்படிங்கிறது தெரிந்த ஒன்று, கற்றறிந்தவன்கிறது தெரியாத ஒன்று. சரியா? பயனிலையானது எழுவாய்க்கு பின்னாடி வரணும், எழுவாய்க்கு முன்னாடி வரக்கூடாது. கற்றறிந்தவன் இந்த மனிதன்னா அந்த கற்றறிந்தவன்கிறது தெரியாத ஒன்று, இந்த மனிதன் அப்படிங்கிறது தெரிந்த ஒன்று. தெரிந்த ஒன்றை எழுவாயாக வைத்து தெரியாத ஒன்றை பயனிலையாக வைத்து தான் ஒரு சொற்றொடரை அமைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இது மாற்றி சொல்லும்போது அது முறையானது கிடையாது. இது அவிம்ருஷ்ட விதேயாம்ச, தூய்மையற்ற பயனிலை. தூய்மையற்ற தொகுப்பு. இதில் என்ன அப்படின்னா, இது 2 இடத்துல வருதுன்னு சொல்கிறாரு. 2 இடத்துல வருதுங்கிறப்ப முதல்ல எங்கே வருதுன்னா, மகத்துவம் கங்காய சததம் இதம் அப்படின்னு சொல்கிறார். கங்கையினுடைய மகத்துவம் இதம் அப்படின்னா இந்த அப்படிங்கிறது முன்னாடி போயிருக்கணும், இந்த அப்படிங்கிறது பின்னாடி வந்திருக்கு. இது கங்கையின் மகத்துவம்னு சொல்லணும். நீ கங்கையினுடைய மகத்துவம் இதுன்னு சொல்லி கொண்டு போறீங்க. சரியா? அதனால இது ஒரு பிழையாகிறது. அதுக்கப்புறம் அடுத்த பிழையாக வரக்கூடியது என்ன அப்படின்னா, த்விதீய ஸ்ரீலக்ஷ்மீர், இரண்டாவது ஸ்ரீலக்ஷ்மீர் அப்படின்னு சொல்லி கொண்டு வரார் கங்கையை பற்றி சொல்கிறப்ப. இதில் த்விதீய அப்படின்னா இரண்டாவதுங்கிற ஒரு விஷயந்தான் நீ சொல்ல வர்ற. இங்கே லக்ஷ்மி தெரிந்த ஒன்று, லக்ஷ்மி அப்படிங்கிறது தெரிந்தது, கங்கையை நீ இரண்டாவது லக்ஷ்மியாக சொல்ல வருகிறாய். அப்போ தெரிந்த ஒன்றை தான் முன்னாடி வைக்கணும். த்விதீய அப்படிங்கிறது உன்னுடைய வர்ணனையில் நீ ஒரு விஷயத்தை புதுசாக சொல்ல வர்ற. அப்படி சொல்ல வர்றப்ப அதை கொண்டு போய் முன்னாடி வச்சுட்ட, த்விதீய ஸ்ரீலக்ஷ்மின்னு வச்சுருக்க. அதனால் அது பிழையாகிறது. இப்படி 2 பிழைகளை அவர் மகாபிரபு சுட்டி காட்டுறார். 3வது தோஷம் என்ன அப்படின்னா, விருத்தமதி. விருத்தமதி அப்படின்னா முரண்பாடான கருத்து. அது எங்கே வருது அப்படின்னா, இந்த ஸ்லோகத்தில் பவானி பர்த்து அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறார். பவானினா என்ன? பவானி அப்படிங்கிறது பார்வதியினுடைய பெயர். பர்த்து அப்படின்னா கணவன், பார்வதியின் கணவன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இதில் என்ன பிழை? அதில் எந்த பிழையும் இல்லையே. ஆனால் பவானி அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? பவ அப்படின்னா சிவபெருமான், பவானி அப்படின்னா சிவபெருமானுடைய கணவன், சிவபெருமானுடைய மனைவி. பவானி பர்த்து அப்படின்னா சிவபெருமானுடைய மனைவியின் கணவன் அர்த்தம். சிவபெருமானை சொல்லும்போது சிவபெருமானுடைய மனைவியின் கணவன். பவானி பர்த்து அப்படின்னா என்ன ஆகுது? அவர் என்ன நினச்சிருக்கார்? பவானிங்கிறது பார்வதியோட பேர், அதனால பவானி பர்த்துனா பார்வதியுடைய கணவன் சொல்லிட்டா சரியாக போயிடுதுன்னு நினச்சார். ஆனால் பவானி அப்படிங்கிற சொல்ல அதுக்கு அர்த்தத்தை பார்க்குறப்ப பவானினா சிவபெருமானுடைய மனைவின்னு அர்த்தமாகுது. அப்போ சிவபெருமானுடைய மனைவியின் கணவன் அப்படின்னா இது யாருக்கோ இன்னொரு மனைவி இருக்காங்களா, இன்னொரு கணவன் இருக்கிறாங்களாங்கிற மாதிரி கொண்டு போகுது அதனுடைய அர்த்தம். அதனால் அது பவானி பர்த்து அப்படிங்கிறது சிவபெருமானுடைய மனைவிக்கு இன்னொரு கணவன் இருக்கிற மாதிரி வந்துடுது. சிவபெருமானுடைய மனைவியின் கணவன் அப்படின்னா இன்னொரு கணவன் இருக்கிறாங்களான்னு அவருக்கு அந்த மாதிரி ஒரு அர்த்தம் வர்றதுனால இது விருத்தமத்தின்னு வந்துடுது. 4வது தோஷம் புனர்வுக்தி. புனர்வுக்திங்கிறத தமிழில் வேல்மிகைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே விஷயத்தை திரும்பி சொல்கிறது, சொன்ன விஷயத்தை மறுபடி சொல்கிறது, புனர்வுக்தி. இது விபவதி அப்படின்னு ஒரு வார்த்தை இங்கே கொண்டு வரார்.
விபவத்யத்புதா குணாக. விபவதி அப்படிங்கிறது விபவத்தினா செழிப்பாக வளருதல் அப்படின்னு அர்த்தம். அதே இடத்துல அந்த விபவத்திங்கிறதே ஒரு வினை சொல்லாகிறது. அதோடு அவர் முடிச்சிருக்கணும். இருந்தாலும் மறுபடியும் அவர் வந்து அத்புத குணா, விபவத் அத்புத குணா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று எக்ஸ்ட்ரா கொண்டு போயிருக்கிறார். அதனால் அது வந்து புனருக்தி ஆகிறது, வேல்மிகை. விபவத்தி செழிப்பாக வளர்கிறது, அத்புத குணா அற்புத குணங்களுடன் கூடிய அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று எக்ஸ்ட்ரா அவர் வந்து கொண்டு போகிறார் அந்த இடத்துல. பவானி பர்த்து யா சிரசி விபவதி, அதாவது சிவபெருமானுடைய தலையிலிருந்து அது வளர்கிறது அப்படின்னு சொல்லிட்டாலே முடிஞ்சு போச்சு. அங்கே கொண்டு போய் அவர் என்ன சொல்கிறாரு, அங்கே வந்து முடிச்சுட்டு திரும்பி அத்புத குணான்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அதனால் அது வந்து புனருக்தி ஆகிறது. 5வது தோஷமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, பக்னக்கிரம, ஒரு வரிசை வந்து முறிஞ்சு போகுது, பங்கமாகுது. வரிசையாக ஒன்று சொல்லிகிட்டே வரீங்க, அந்த இடத்துல ஒன்று வந்து பங்கமாகுது. எல்லா சொற்றோடனும் ஆன்னு வருது, இன்னொன்று வந்து நடுவில் பார்த்தா கான்னு ஒன்று வருது. இப்போ ஒரு வார்த்தை வரிசையாக எழுதிகிட்டே வராங்க, ஆன வரிசையிலே வருது, திடீர்னு ஒன்று வந்து காணால வந்தது அப்படின்னா அது வந்து வரிசை வந்து பிழையாகிறது. அந்த மாதிரி வர்றப்ப இந்த ஸ்லோகத்தில் முதல் வரியிலையும் சரி, 3வது வரியிலையும் சரி, 4வது வரியிலையும் சரி, இதில் எல்லாத்துலேயுமே வந்து அனுப்பிராசம் இருக்குது. இந்த ஸ்லோகத்தில் அனுப்பிராச அப்படிங்கிற சீர்மோனை அப்படிங்கிறது முதல் வரியில் இருக்குது, 3வது வரியில் இருக்குது, 4வது வரியில் இருக்குது. முதல் வரியில் மகத்துவம் கங்காய சததம் இதம் அபாதி நிதரம், இதில் வந்து த அப்படிங்கிற சொல்லானது எல்லா வார்த்தையிலையும் வருது. மகத்துவம் கங்காய சததம் இதம் அபாதி நிதரம், த அப்படிங்கிறது வந்து எல்லாவற்றிலையும் வருது. 3வது வரியில் பார்க்குறப்ப த்விதீய ஸ்ரீலக்ஷ்மிர் இவ சுரநரைர் அர்ச்சிய சரணா, ர அப்படிங்கிற வார்த்தையானது சப்தமானது மீண்டும் மீண்டும் வருது. அடுத்ததில் பவானி பர்த்துர் யா சிரசி விபவத் யத்புதா குணா, அதில் பா அப்படிங்கிற சொல்லானது அந்த சப்தமானது மீண்டும் மீண்டும் வருது. ஆனால் 2வது வரியில் பார்க்குறப்ப எந்த சப்தமே திரும்பி வரல. 2வது வரியில் வந்து யதேஷ ஸ்ரீ விஷ்ணு சரண கமலோத்பத்தி சுபாக்கா, இதில் எந்த ஒரு சப்தமும் திரும்பி வரல. மித்ததுலெல்லாம் சீர்மோனை இருக்குது. முதல் வரியில், 3வது வரியில், 4வது வரியில் வர்றப்ப சீர்மோனை இருக்குது. முதல் வரியில் தாங்கிற சப்தம் திரும்பி திரும்பி வருது, அடுத்ததில் ராங்கிறது வருது 3வதுல, 4வதுல பா சப்தம் திரும்பி திரும்பி வருது. ஆனால் 2ல் எந்த சப்தமே திரும்பி வரல. அதனால் இங்கே வந்து வரிசை வந்து பங்கமாயிருக்கு. பக்னக்கிரம, வரிசை வந்து முறிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி இந்த 5 தோஷங்களை மகாபிரபு சுட்டி காட்டுறார். அது வந்து இப்போ நம்ம ஒரு விளக்கத்தை பார்த்துட்டு இப்போ ஸ்லோகம் வழியாக மறுபடி போகிறப்ப இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து தெளிவாக அது புலப்படும். கங்கார மகத்துவ ஸ்லோகே மூல விதேய இதம் சப்தே அனுவாத பாச்சே அவிதேய. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கங்கா அதனுடைய ஆரம்பத்தில் என்ன சொல்கிறார், மகத்துவம் கங்காய சததம் இதம் அப்படிங்கிறார். அதனால் மகத்துவம் கங்காய அப்படிங்கிறது வந்து அறியப்படாத ஒன்று. நான் ஏற்கனவே சொன்னதான் திரும்பி வருவது பயனிலை, அறியப்படாதது பயனிலை. இதம் அப்படிங்கிறது வந்து அறியப்பட்ட விஷயம், அது எழுவாய். ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு, இந்த ஸ்லோகத்தில் எழுவாயானது பயனிலைக்கு பின்னால் வந்திருக்குங்கிறார். என்ன சொல்கிறார், இதம் சப்தே அனுவாத், இதம் அப்படிங்கிற சப்தமானது எழுவாய். பாச்சே அவிதேய, அவிதேயத்துக்கு பின்னாடி வந்திருக்கு, பயனிலைக்கு பின்னாடி வந்திருக்கு. விதேய ஆகே கஹி பாச்சே கொகிலோ அனுவாத், விதேய பயனிலைய ஆகே கஹி முன்னாடி சொல்லிட்டு பாச்சே கொகிலோ அனுவாத் பின்னாடி எழுவாயை கொண்டு வரீங்க அப்படின்னா ஏயிலாகி ஸ்லோகேர் அர்த்த கரியாச்ச பாத், அதனால் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தையே வந்து இது பங்கம் பண்ணிடுது, அதுக்கே ஒரு தடையாயிடுது. அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தமே நமக்கு வந்து பிடிக்காத மாதிரி ஆகிடுது, ஐயத்தை எழுப்பக்கூடியதாக ஆகிறதுங்கிறார். அதுக்கு வந்து மகாபிரபு
ஒரு ஸ்லோகத்தையும் மேற்கோள் காட்டுறார். அனுவாதம் அனுக்தைவ ந விதேயம் உதீரயே ந ஹெலப்தாஸ்பதம் கிஞ்சித் ருத்ர குத்ரச்சித் பிரதிதிஷ்டதி. தெரிந்தவற்றை எழுவாயை முதலில் குறிப்பிடாமல் தெரியாதவற்றை பயனிலையை அறிமுகப்படுத்தக்கூடாது. இது இலக்கண விதியில் ஒன்றாக இருக்குது. அடிப்படை ஆதாரமற்ற விஷயங்களை எங்கும் ஒருபோதும் நிலைநாட்ட முடியாது. அப்போ அவர் சொல்கிறார், இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்குது இதில். த்விதீய ஸ்ரீலக்ஷ்மி ரீஹா த்விதீயத்துவ விதேய. இங்கே ரெண்டாவது பிழை வருது உன்னுடைய பிழையில். த்விதீய ஸ்ரீலக்ஷ்மீர் இவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருது. இரண்டாவது ஸ்ரீலக்ஷ்மியை போல அப்படின்னு சொல்லி வர்ற. அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னும் சொல்லில் இரண்டாவது என்பது பயனிலை. இங்கே வந்து இரண்டாவது ஸ்ரீலக்ஷ்மி கிடையாது, அப்படி வரக்கூடாது. இந்த கூட்டுச்சொல்லினுடைய அமைப்பு இதன் அர்த்தத்தை இரண்டாம் பட்சமாக மாறிவிடுகிறது. விரும்பிய அர்த்தம் காணாமல் போய்விடுகிறது. சமாஷே கவுன ஹொயிலோ சப்தார்த்த கேலக்ஷய. இவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் சொல்ல வரக்கூடியது என்னென்னா, லக்ஷ்மிக்கு இன்னொரு இரண்டாவதாக அப்படின்னு சொல்ல வர்றது பதிலாக இரண்டாவது ஸ்ரீலக்ஷ்மின்னா இந்த அம்மாவே லக்ஷ்மியாக ஆகிவிடுகிறாள். அந்த மாதிரி ஒரு பொருளை வந்துடுது. இப்போ நமக்கு சொல்கிற மாதிரி புரிகிற மாதிரி ஒன்று சொல்கிறேன். ஒரு மேனேஜர் இருக்கிறார். நம்ம என்ன சொல்கிறோம், ஒருத்தரை வந்து அறிமுகப்படுத்துகிறோம். அவரை அறிமுகப்படுத்துகிறப்ப இவர் கொஞ்சம், நான் இதை வந்து ஆங்கிலத்தில் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நம்ம என்ன சொல்கிறோம், இவர் வந்து ஒரு மேனேஜருக்கு ஒரு ஹெல்ப்பர் இருக்கிறார், ஒரு பியூன் ஒருத்தர் இருக்கிறார் வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன சொல்லுவோம், மேனேஜருக்கு இவர் அசிஸ்டண்ட்டுங்கம்மோ. அதுவே அசிஸ்டன்ட் மேனேஜர்னு சொன்னால் அர்த்தம் மாறி போயிடுது பார்த்தீங்களா. அதாவது அசிஸ்டன்ட் மேனேஜர்னால் அது ஒரு பெரிய பதவி. மேனேஜருக்கு அசிஸ்டண்ட்னா ஒரு அல்லகையே, நீ வந்து சும்மா உதவி பண்ணுறவன். அதுவே நீ வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர்னு திருப்பி சொல்லிட்டீங்கன்னா அர்த்தமே மாறி போயிடும். அந்த மாதிரி த்விதீய ஸ்ரீலக்ஷ்மி இவன்னு சொன்னீங்கன்னா அர்த்தம் மாறி போயிடுது. கங்கை வந்து லக்ஷ்மியாக நீ கொண்டு வந்துடுற, ரெண்டாவது ஸ்ரீலக்ஷ்மின்னு சொல்லி கொண்டு வந்துடுற. அப்போ அங்கே அர்த்தம், நீ சொல்ல வந்த அர்த்தம் வந்து மாறிவிடுகிறது. விரும்பிய அர்த்தம் காணாமல் போய்விடுகிறது அப்படிங்கிறார். த்விதீய சப்த விதேய தாஹா படில ஷமாஷே. த்விதீய அப்படிங்கிற சப்தமானது அறியப்படாத ஒன்று, அது பின்னாடி வந்திருக்கணும். லக்ஷ்மீர சமதா அர்த்த குறிலோ வினாஷ். த்விதீய அப்படிங்கிறது பயனிலை, அதை வந்து முன்னாடி வந்துட்டு லக்ஷ்மியோட சமப்படுத்துதல் அப்படிங்கிறது வந்து அந்த அர்த்தம் வந்து காணாமல் போயிடுது. நீங்கள் லக்ஷ்மிக்கு சமமாக கொண்டு வரணும்னு நினச்ச, ஆனால் அது வேறு மாதிரி அர்த்தம் வந்து காணா போயிடுதுங்கிறார். அப்புறம் சொல்கிறார், அவிரும்ஷ்ட விதேயாம்ச ஏய் தோஷேர நாம். இந்த தோஷத்துக்கு பேர் அவிரும்ஷ்ட விதேயாம்ச. ஆர ஏக்க தோஷ ஆச்சே சுனோ சாவதான். சாவதானமா பொறுமையா நான் இன்னொரு தோஷத்தை சொல்கிறேன், அதையும் கொஞ்சம் கேளுங்க. பவானி பர்த்ரி சப்தே திலே பாய சந்தோஷ். விருத்தமதிகிருத் நாம ஏய் மகாதோஷ். நீங்கள் வந்து பவானி பர்த்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப சந்தோஷமாக உள்ள சொல்லியிருக்கீங்க. அதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக உள்ள வச்சுருக்கீங்க. ஆனால் விருத்தமதிகிருத் இது வந்து மகாதோஷம், ஒரு பெரிய பிழை இதில் இருக்குது. விருத்தமதிகிருத். சில பேர் சொல்லுவாங்க, எதில் குற்றம் கண்டீர், சொற்களை பிழை கண்டீரா, பொருளில் பிழை கண்டீரா அப்படின்னு. அந்த மாதிரி இங்கே வர்றப்ப மகாபுருஷா இது வந்து மகாதோஷமாயிடுதுங்கிறார். இங்கே வந்து இந்த தோஷத்துக்கு பேர் என்னென்னா விருத்தமதிகிருத், அதாவது முரண்பாட்டு தோஷம், ஒன்றுக்கொன்று முரண்படுகிறதுங்கிறார். பவானி சப்தே கொகே மகாதேவேர கிருஹணி. பவானி அப்படிங்கிற சொல்லுக்கு அர்த்தமே வந்து மகாதேவனுடைய மனைவிங்கிறது தான்.
தார பர்த்த ககிலோ த்விதீய பர்த்தா ஜானி, அவங்களுக்கு இன்னொரு கணவன் இருக்கிறான்னு சொல்கிற மாதிரி ஆயிடுது அவங்களுடைய மனைவின்னு சொல்கிறப்ப. சிவபெருமானுடைய மனைவியினுடைய கணவன், அப்போ சிவபெருமானுடைய மனைவிக்கு இன்னொரு கணவன் இருக்கிறாரா? அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தை இது கொடுத்து விடுகிறது. சிவபத்னீர பர்த்தா இஹா சுனித்தே விருத்த, இதை கேட்குறதே ரொம்ப விருத்தமாக இருக்குது. சிவபத்னியுடைய கணவன், இது என்னப்பா இது வினோதமாக இருக்குது. அதனால் இது வந்து விருத்தமதி கிருத் சப்த சாஸ்திரே நகே சுத்த. இந்த விருத்தமதி கிருத் அப்படிங்கிற தோஷம் இருந்ததுன்னா அது வந்து இந்த மாதிரி உபயோகப்படுத்துறது வந்து அந்த தோஷத்தை கொடுத்துருதுங்கிறார். பிராமணீர பத்னீர பர்த்தா ஹஸ்தே தேக தான, யாராவது வந்து சொல்கிறாங்க இந்த தானத்தினை பிராமணருடைய மனைவியின் கணவனிடம் கொடுங்கள்னு. அப்படி சொன்னால் சப்த சுனித்தேய் ஹோய் த்விதீய பர்த்த ஜான, அந்த வார்த்தையை கேட்டாலே அந்த பிராமணனுடைய மனைவி, அந்த பிராமணனுடைய கணவனுக்கு இன்னொரு மனைவி இருக்கா, பிராமணனுடைய மனைவியினுடைய கணவன் அப்படின்னா அந்த பிராமணனுடைய மனைவிக்கு இன்னொரு கணவன் இருக்கிறானா அப்படிங்கிற ஒரு டவுட்டை வந்து கொடுத்துருது உடனே. சப்த சுனித்தை, அந்த சப்தத்தை கேட்ட உடனேயே வந்து த்விதீய பர்த்த ஜானா, அவனுக்கு இன்னொரு ரெண்டாவது கணவன் இருக்கிற மாதிரி ஒரு பொருளை வந்து அது கொடுத்துருது. அதனால அது வந்து பிழையாக அமைகிறது. அடுத்தது அவர் சொல்கிறாரு, விபவதி கிருப்பாய வாக்கிய சாங்க புன விசேஷன. விபவதி அப்படிங்கிற ஒரு வினையோட உன்னுடைய விஷயமெல்லாம் முடிஞ்சு போயிடுது. விபவதி செழிப்புடன் வளர்தல் அப்படிங்கிற ஒரு வினை சொல்லோட அந்த வாக்கியம் வந்து முடிஞ்சு போயிடுது. ஆனால் அந்த நேரத்தில் மறுபடி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா அத்புத குண ஏய் புனராத தூஷண, அத்புத குண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயரிடையை அங்கே கொண்டு வரீங்க. வினை முடிச்சுட்டு இன்னொரு பெயரிடையை அங்கே கொண்டு வரீங்க, அத்புத குணா அப்படிங்கிற ஒரு பெயரிடையை. அதை கொண்டு அதை நீ வந்து ஒரு தகுதி பெற செய்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல அது வந்து வேல்மிகை தோஷமாக அமைகிறது. மறுபடி சொன்னதே திருப்பி சொல்கிற மாதிரி ஆகிடுது, அது வேல்மிகை தோஷமாக அமைகிறதுங்கிறார். அடுத்ததாக அவர் சொல்கிறார், தினபாத்தே அனுப்பிராச தேக்கி அனுப்பம. நான் முதல்ல சொன்னேன், இது எல்லாமே ஏற்கனவே சொன்னது தான், திரும்பி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். 3 வரியில் அனுப்பிராசம் இருக்குது. ஒரு சப்தமானது மீண்டும் மீண்டும் வருகிறது, அந்த அனுப்பிராசம் இருக்குது, அது ரொம்ப நல்லா இருக்குது. ஏக்கபாதே நாகி ஏய் தோஷ பக்ன கிரம, ஆனால் ஒரு வரியில் இல்லை அப்படிங்கிறது பங்கக்கிரம அப்படிங்கிற ஒரு தோஷமாக அமைகிறது. இப்படி 5 தோஷம் இருக்குது. சொல்லிட்டு சொல்கிறார், ஜத்யபி ஏய் ஸ்லோகே ஆச்சே பஞ்ச அலங்கார் ஏய் பஞ்ச தோஷே ஸ்லோகோ கோயிலோ சார் சார். இந்த ஸ்லோகத்தில் ஒரு 5 அலங்காரம் இருக்குது, ரொம்ப அற்புதமான அலங்காரங்கள் இருக்குது. ஆனால் இந்த 5 தோஷமும் அந்த ஸ்லோகத்தை வந்து நாசம் பண்ணிடுச்சு. இந்த ஸ்லோகத்தில் 5 அலங்காரம் இருக்குது, இருந்தாலும் அது எல்லாத்தையும் கெடுத்துருச்சுங்கிறார். அவர் சொல்கிறார், தச அலங்கார் ஜொதி ஏக ஸ்லோக் ஹோய். ஒரு ஸ்லோகத்தில் 10 அலங்காரம் இருந்தால் கூட இருந்துட்டு போகட்டும், ஏக தோஷ் சப அலங்கார் க்ஷய ஹோய் க்ஷய. ஆனால் அதில் ஒரு தோஷம் இருந்ததுன்னா மொத்தத்தையும் கெடுத்துரும், முழு ஸ்லோகமும் வீணாக போச்சு. சுந்தர ஷரீரே ஜெயிச்சே பூஷண பூஷித்த. ஒருத்தனுடைய உடம்பு வந்து நல்ல அழகாக இருக்குது, அதில் நிறைய அலங்காரம்லாம் பண்ணி நிறைய அணிகலன்கள்லாம் போட்டிருக்கிற. ஏக ஸ்வேத குஷ்ட ஜெயிச்சே கரைய விக்கித்த. ஒரு இடத்துல ஒரு ஸ்வேத குஷ்டம், ஒரு குஷ்டரோகம் ஒரு இடத்துல வந்து வெள்ளையாக இருந்ததுன்னு வச்சுக்கோவேன், ஒட்டுமொத்த உடலும் வந்து வெறுக்கத்தக்கதாக ஆகிடுது. தொழுநோய் வந்துருச்சுன்னா, ஒரு இடத்துல தொழுநோய் இருந்ததுன்னா மொத்த உடம்பும் வந்து என்ன நீ அலங்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நீ பண்ண அலங்காரம்னா நல்லா இருக்குது, அணியெல்லாம் உடுத்தி இருக்கிற, ஆனால் 5 விதமான அணிகள் இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆனால் தோஷத்தை வச்சதுனால மொத்த ஸ்லோகமும் வீணா போச்சுங்கிறார். இதுக்காக வந்து அவர் பரத முனிவர் இதை பற்றி சொன்னதை அதிலிருந்து மேற்கோள் காட்டுறார் மகாபிரபு. ரசாலங்காரவத் காவியம் தோஷயுக்சேத் விபூஷிதம் ஷியாத்வபு சுந்தரமபி ஸ்மித்ரேணைக்கேன துர்பகம். நகைகளால் நன்கு அலங்கரிக்கப்பட்டுள்ள உடல் ஒரே ஒரு வெண்குஷ்ட புள்ளியினால் துரதிர்ஷ்டமாக மாறிவிடுவதைப் போல
எதுகை, மோனை, உவமை முதலியவற்றை கொண்ட கவிதையில் ஒரே ஒரு தோஷம் இருப்பினும் அந்த ஒட்டுமொத்த கவிதையும் பயனற்றதாகி விடுகிறது. சரி, இப்போ நான் நீங்கள் சொல்லாத அலங்காரங்கள் 5 அலங்காரங்களை நான் சொல்கிறேன். நல்லதும் இருக்குது இந்த இதில். அவர் தான் சொன்னார் குணதோஷம் ரெண்டையும் பார்க்கணும்னு தானே சொன்னார் மகாபிரபு. அதனால் குணத்தையும் பண்ணுறார். பஞ்ச அலங்கேரர ஏப சுனோக விசார், 5 அலங்காரத்தை சொல்கிறேன் கேளுங்க. துயி சப்த அலங்கார், 3 அர்த்த அலங்கார். 2 சப்த அலங்காரம் இருக்குது, 3 அர்த்த அலங்காரம் இருக்குது. பொருளில் 2 சப்தத்தில் இருக்குது, 3 பொருளில் இருக்குது. அதாவது சொல்லணி பொருளணிம்பாங்க. சொல்லணிகள் 2 இருக்குது, பொருளணிகள் 3 இருக்குது. சப்த அலங்கார், சப்த அலங்கார் 3 இருக்குது. அது என்ன சொல்கிறாரு? சப்த அலங்கார் தின்னு பாதை ஆச்ச அனுப்பிராச, 3 வரிகளில் சீர்மோனை அப்படிங்கிறது அது ஏற்கனவே சொல்லிட்ட 3 வரியில் சீர்மோனைங்கிற ஒரு அணி இருக்குது. அப்புறம் ஸ்ரீலக்ஷ்மி சப்தே புனர்வுக்தவத் ஆபாஷ். ஸ்ரீலக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு சொல்லில் வேல்மிகையினுடைய சாயல் அப்படிங்கிறது ஒரு அணி இருக்குது. அதாவது புனர்வுக்தவத் அப்படிங்கிறது தோஷமாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், சொன்னதையே திரும்பி சொன்னால் தோஷம்னு சொல்லியிருக்கார். ஆனால் சொன்னதையே சொல்கிற மாதிரி ஒன்று இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது அணியாகுது. புனர்வுக்தவத் ஆபாஷ், சொன்னதையே சொல்கிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா அது அணியாகுது, அது அலங்காரமாகுது, ரசிக்கத்தக்கதாக ஆகிறது. சொன்னதையே சொல்லலை, ஆனால் சொன்னதையே சொன்ன மாதிரி தெரிஞ்சது, அப்படி இருந்தால் அது ஏற்கத்தக்கதாக இருக்குது. அரைச்சமாவையே ஒரே மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் வேறு மாதிரி அரைச்சோம்னா அது ரசிக்கத்தக்கதாக இருக்குது. புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, ஒரே விஷயத்தை ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வேறுபடுத்தி காட்டினா அது ரசிக்கத்தக்கத மாதிரி இருக்குது. ஏறக்குறைய ஒரே மாதிரி தோன்றலாம், ஆனால் அது ஏற்கத்தக்கதாக இருக்குது. இது அணி இலக்கணத்தினுடைய விதிகளில் வருது. இது புனர்வுக்த ஆபாஷ், வேல்மிகையோட சாயல் இருந்ததுன்னா நல்லது. அதுக்கு அவர் என்ன சொல்கிறார்? ஸ்ரீலக்ஷ்மி சப்தே, லக்ஷ்மிங்கிறதே லக்ஷ்மிங்கிற சொல்லே எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் கொண்டவள் தான் லக்ஷ்மி. அங்கே அந்த லக்ஷ்மிக்கு ஸ்ரீலக்ஷ்மின்னு சொல்கிறது ஒரு வேல்மிகை மாதிரி தெரியலாம், ஆனால் அது வேல்மிகை தோஷம் அல்ல, அது அலங்காரமாக ஆகிவிடுகிறது. பிரபா விஷ்ணு இன்னொரு உதாரணம் பார்த்தோன்னா, விஷ்ணு அப்படின்னாலே எல்லா விதமான பிரபாவமும் கொண்டவர், எல்லா விதமான சக்திகளும் கொண்டவர் அப்படின்னு சொல்லி. பிரப விஷ்ணு அப்படின்னா சக்தி பெற்ற விஷ்ணு. அது அந்த இடத்துல வேல்மிகை கிடையாது, அது இந்த புனர்வுக்தவத் ஆபாஷ், வேல்மிகை மாதிரி தெரியக்கூடியது. இது அணியாகிறது, விரும்பத்தக்கதாக ஆகிறது. பிரதமச்சரணே பஞ்ச தா கொரேர பாங்தி, முதல் வரியில் தா அப்படிங்கிற வரிசையானது எழுத்தானது 5 தடவை வருது. மகத்வம் கங்காய சததம் இதம் ஆபாதி நிதராம் 5 இடத்துல வந்தது. தா வரிசை 5 இடத்துல வந்தது. 3வது வரியில் ரா வரிசை 5 இடத்துல வந்துடுது. த்வித்தீய ஸ்ரீலக்ஷ்மிர் இவ சுர நரைர் அர்ச்சிய சரணா 5 இடத்துல வந்துடுது. அடுத்ததில் 4வது அர்த்தியில் பா அப்படிங்கிறது 4 இடத்துல வந்துடுது. பவானி பர்த்து யா சிரசி விபவத் யத்புத குணா 4 இடத்துல வந்துடுது. இப்போ சீர்மோனை இது இந்த மாதிரி அமைஞ்சிருக்கிறது. சீர்மோனையினுடைய அமைப்பு இனிமையான சொல்லணிங்கிறார். இது மாதிரி சொல்லணி இந்த மாதிரி 3 இடத்துல ரொம்ப அற்புதமான சொல்லணி இந்த இதில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறார். ஸ்ரீ சப்தே லக்ஷ்மி சப்தே ஏக வஸ்து உக்த, ஸ்ரீன்னு சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான், லக்ஷ்மின்னு சொன்னாலும் ஒன்று தான். இது அலங்காரத்தில் கொண்டு வர பாசிட்டிவ்லாம் இங்கே சொல்லிட்டு வர்றார். ஸ்ரீ சப்தே லக்ஷ்மி சப்தே ஏக வஸ்து உக்த, ஸ்ரீன்னு சொன்னாலும் லக்ஷ்மின்னு சொன்னாலும் ஒரே வஸ்துவை தான் குறிக்குது. புனர்வுக்த பிராய பாஷை நாகே புனர்வுக்த, இது பார்க்கறதுக்கு புனர்வுக்த மாதிரி தெரியலாம், ஆனால் இது புனர்வுக்தம் கிடையாது. வேல்மிகை தோஷம் மாதிரி தெரியலாம், ஆனால் இது வேல்மிகை தோஷம் கிடையாது. ஏன்னா இது ஏன் அவர் சொல்கிறார்? ஸ்ரீஜுக்த லக்ஷ்மி அர்த்தேர விபேத
புனருக்தவத் ஆபாஷ சப்தாலங்கார பேத. செல்வத்துடன் கூடிய லக்ஷ்மி, அதாவது ஸ்ரீயுடன் கூடிய லக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறது வந்து வேல்மிகையின் சாயலுடன் சற்று வேறுபட்ட பொருளை வழங்குகிறது. அதனால் இது வந்து இன்னொரு சொல்லணியாக ஆகிறது. இப்படி 2 சொல் அணி அவர் சொல்லிட்டாரு. அடுத்தது அர்த்த அணிகள் 3 சொல்கிறார். அர்த்த அணிகள் 3. லக்ஷ்மிரிவ அர்த்த அலங்கார உபமான பிரகாஷ். 6 அர்த்த அலங்கார ஆச்சே நாம விரோதாபாஸ். லக்ஷ்மிரிவ அப்படிங்கிற லக்ஷ்மியை போல அப்படின்னு சொல்லி ஒரு அந்த இடத்துல வரக்கூடிய சொல் இங்கே வந்து த்விதீய ஸ்ரீலக்ஷ்மி ரிவ அப்படிங்கிற ஒரு சொல்லானது அங்கே உவமை அணி லக்ஷ்மி ரிவ என்னும் சொற்கள் உவமை அணி எனப்படும் பொருள் அணியை தோற்றுவிக்கின்றன. மேலும் விரோதாபாஷ அல்லது முரண் அணியின் சாயல் எனப்படும் பொருள் அணியும் இதில் உள்ளது. ஒரே இதில் 2 இது இருக்குங்கிறார், 2 அணிகள் இருக்குங்கிறார். முதல்ல அவர் என்ன சொல்கிறார், உபமா பிரகாஷ் உவமை அணி இங்கே வருது. லக்ஷ்மியை போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உவமையை கொண்டு வரீங்க. அதோடு சேர்ந்து விரோதாபாஸ் அதை வந்து எப்படிங்கிறது விளக்குறார் மகாபிரபு. அடுத்து கங்காத்தே கமல ஜன்மே ஷபாரே சுபோத. கங்கை நீரில் தாமரை வளருதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கங்காத்தே கமல் ஜன்ம எல்லாருக்கும் தெரியும். கமல கங்காரே ஜன்ம அத்தியந்த விரோத. ஆனால் இங்கே நீ என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா த்விதீய ஸ்ரீலக்ஷ்மி ரீவ அதுக்கு முன்னாடி ஸ்ரீ விஷ்ணோர் சரண கமலோத்பத்தி சுபகா. கமலத்திலிருந்து கங்கை வருகிறது, கங்கையிலிருந்து கமலம் வருகிறதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதையே நீங்கள் எப்படி சொல்லியிருக்கீங்க இங்கே அப்படின்னா கமலத்திலிருந்து கங்கை வருகிறது, கமலோத்பத்தி கமலத்திலிருந்து கங்கை வருகிறதுங்கிறார். அங்கே எதை வந்து கமலமாக சொல்கிறார், ஸ்ரீ விஷ்ணோர் சரண, ஸ்ரீ விஷ்ணோர் கமல சரண கமலோத்பத்திங்கிறார். பகவான் விஷ்ணுனுடைய சரண கமல தமலம் சரண கமலம் அவருடைய தாமரை திருவடிகள், திருவடி தாமரை இன்னும் சொல்லணும், அவருடைய திருவடி தாமரையிலிருந்து கங்கை வருகிறது. பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னன்னா கங்கையிலிருந்து தாமரை வருது. இங்கே தாமரையிலிருந்து கங்கை வருதுன்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஒரு அர்த்தத்தை கொடுத்துருக்கீங்க. இது வந்து அர்த்த அணி, சொற்களை சொல் அணி, ரொம்ப அழகான ஒரு சொல் அணி. பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரு மாதிரி இருக்கும், நீங்கள் அதை வந்து மாற்றி சொல்லவும் அது வந்து ஒரு அழகான அணியாக அமைகிறது. இங்கே பொதுவாக அது வந்து முரணான ஒரு கூற்றாக நினைப்பாங்க. கங்கையானது தாமரை மலரிலிருந்து வருகிறதுங்கிறது முரணான ஒரு கூற்றாக நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் சொன்னதில் வந்து பொருள் வந்து அந்த பொருளில் நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு அணியாக ஆகிறது. இஹா விஷ்ணு பாத பத்மே கங்கார உற்பத்தி. இங்கே வந்து கங்கையினுடைய உற்பத்தியானது விஷ்ணுவனுடைய திருவடி தாமரையிலிருந்து வர்றது அப்படின்னு நீங்கள் சொன்னதுனால அந்த நீரானது தாமரை மலரிலிருந்து வருகிறது என்னும் பொருளை தரும் இந்த கூற்று முரணானதாக தோன்றினாலும் பகவான் விஷ்ணுவினுடைய தொடர்பில் இது மிகவும் அற்புதமானதுங்கிறனால இது முரண் அணி. முரண்பட்ட மாதிரி தெரியும், ஆனால் அது வந்து சரியான பொருளை கொடுக்கக்கூடிய ஒரு அணி, ஒரு அலங்காரமாக ஆகிறது. இது வந்து முரண் அணி. ஈஸ்வர அச்சிந்திய சக்தி கங்கார பிரகாஷ் இஹாத்தே விரோதனாகி விரோத ஆபாஷ். பகவானுடைய அச்சிந்த சக்தியினால் கங்கையிலுடைய பிறப்பு ஏற்படுது. இதில் வந்து விரோதம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இதில் விரோதம் கிடையாது, இது உண்மையில் அணியாகத்தான் இருக்கிறது. இன்னொரு ஸ்லோகத்தை இங்கே ஸ்ரீல பிரபுபாத் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி மேற்கோள் காட்டல. அம்புஜம் அம்புடி ஜாத்தம் क्वचित अपि न जातम अम्बुजात अम्बु मुरभीति तत् विपरीतम பாதாம்போஜோன் மகாநதி ஜாதா. தாமரை மலர்கள் நீரில் வளர்கின்றன என்பதை அனைவரும் அறிவர். ஆனால் நீரானது ஒருபோதும் தாமரையிலிருந்து வளர்வதில்லை. இருப்பினும் இவ்வனைத்து முரண்பாடுகளும் கிருஷ்ணரில் அற்புதமாக சாத்தியமாகின்றன. மாபெரும் நதியான கங்கை அவரது திருவடி தாமரையிலிருந்து வளர்ந்துள்ளது.
அதனால் கங்கார மகத்வ சாத்திய சாதன தாஹார் விஷ்ணு பாதோத்பத்தி அனுமான அலங்கார். பகவான் விஷ்ணுவின் பகவான் விஷ்ணுவின் திருவடி தாமரையிலிருந்து வளர்ந்தால் என்பது கங்கை தாயின் உண்மையான புகழ். அத்தகு கூற்று அனுமானம் எனப்படும் மற்றொரு அணியாகும். இன்னொரு அணி அந்த இடத்துல வருதுங்கிறார். இப்படி அவர் 5 அணிகளையும் 5 தோஷத்தையும் விளக்கிறார். ஸ்தூல பஞ்சதோஷ, நான் ஸ்தூலமாக பார்த்துருக்கேன். ஸ்தூலமான அப்படியே மேலோட்டமாக பார்த்துருக்கேன். பஞ்சதோஷ பஞ்ச அலங்காரம், 5 தோஷமும் 5 அலங்காரமும் அப்படி மேலோட்டமாக பார்த்துருக்கேன். சூக்ஷம் விசாரியே ஜதி ஆச்சாய அபார், உள்ளே போய் நோண்டி நொங்கெடுத்தேன்னா எக்கச்சக்கமாக மாட்டோம். நுணுக்கமாக ஆராய்ந்தால் எல்லையற்ற தோஷங்களை காண முடியும். இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாரு, பிரதிபா கவித்வத்வமார் தேவதா பிரசாதே, நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய கருணையினால் நல்ல அற்புதமான கவித்துவம் பெற்றிருக்கிறீர்கள். பிரதிபா, உங்களுடைய புத்தி சாதுரியமும் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. அவிச்சாரே காவிய அவசியப்படே தோஷபாதே, இருந்தாலும் நீங்கள் ஒரு கவிதையை ஆய்வு செய்யலை அப்படின்னா அது குற்றச்சாட்டுக்கு உட்பட்டதாயிடுது. தோஷப்படே, ஒரு கவிதை இருக்குன்னா எந்த கவிதையாக இருந்தாலும், எவ்வளவுதான் ஒருத்தர் கவிஞனாக இருந்தாலும், புத்தி சாமர்த்தியம் உடையவராக இருந்தாலும், தான் எழுதின விஷயத்தை விசாரணை பண்ணி பார்க்கணும். அப்படி பார்க்கலன்னா அது தோஷமாயிடுது, அது மாதிரி தவறாயிடுது. விசாரி கவித்துவ ஹொய்லோ ஹொய் சுநிர்மல, எந்த அளவுக்கு ஆழ்ந்த சிந்தனையோட ஒரு கவிதையை நம்ம திரும்பி திரும்பி பண்ணுறோமோ அப்போ அந்த கவிதை இன்னும் ரொம்ப ரொம்ப தூய்மை அடைகிறது. ச அலங்கார ஹொய்லி அர்த்த கொரே ஜோல்மால், அப்போ அந்த அணிகள் ஓமை இதெல்லாம் அதை இன்னும் பிரகாசமாக்குது. இதை நல்ல அற்புதமாக பிரகாசிக்க செய்கிறது. சுனியா பிரபுர வியாக்கியா திக் விஜய் விஸ்மித, மகாபுருடைய விளக்கம்லாம் கேட்டு திக் விஜய் பிரமிச்சு போயிட்டார். முக்கேனா நீ சரே வாக்கிய பிரதிபா ஸ்தம்பித்த, வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரல, ஸ்தம்பித்தம் அடைஞ்சு போயிட்டார். அவருடைய அறிவெல்லாம் ஸ்தம்பிச்சு போயிடுச்சு, என்ன சொல்கிறதுனே தெரியல. ககிதே சாஹாய, ஏதோ சொல்ல விரும்புகிறார். கிச்சு நான் ஆசிய உத்தர, ஆனால் அவர் வாயிலிருந்து பதில் தான் வரல. தபே விசாரிய மன ஹுய்யா பிரபா பாம்பர், இதில் மனசுக்குள்ளாரே யோசிக்கிறார், என்னடா நமக்கு இப்படி ஒரு பெரிய குழப்பம் வந்துச்சேன்னு சொல்லி யோசிச்சு பார்க்குறாரு. படியா பாலக்கா, ஒரு சின்ன பையன், அதுவும் படிக்கிற பையன், இன்னும் படிக்கிற வயசு தான் இருக்கிறான். கையில் மோரோ புத்தி லோப, என்னுடைய புத்தியை தோக்கடிச்சிட்டான். ஜானி சரஸ்வதி மோரே கரியாச்சேன கோப்ப, எனக்கு என்ன தெரியுதுன்னா சரஸ்வதி என் மேலே எதுலையோ கோபமாக இன்னைக்கு இருந்திருக்கலான்னு தெரியுது. இல்லைன்னா என் வாயிலிருந்து எப்படி இப்படி தோஷங்களுடைய ஒரு சொற்றொடர் வர முடியும்? சரஸ்வதி என் மேலே கோபமாக இருந்ததுனால தான் என்னால் ஒழுங்காக உச்சரிக்க முடியல, இல்லைன்னா ஒழுங்காகத்தான் நான் சொல்லியிருப்பேன். இந்த தோஷங்கள் என்னுடைய பாடலில் வந்ததுக்கு காரணம் சரஸ்வதி என் மேலே கோபமாக இருந்து இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புரிஞ்சுக்கிறார். நம்மளாக இருந்தால் என்ன நினைப்போம்? வேறு மாதிரி நினைப்போம். என்னவோ ஏதோ போகிற போக்கில் சொன்னேன், ஏதோ தப்பாகி போச்சு, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிமோ சப்பக்கட்டு கட்டலாம். இல்லை வேறு பாண்டிதர்களாக இருந்தால் வேறு ஏதாவது சொல்லுவாங்க. ஆனால் இவர் உண்மையாக புரிஞ்சுக்கிறார், ஏதோ சரஸ்வதி என் மேலே கோபமாக இருக்காங்க, அதனால தான் இந்த தப்பு நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிறார். ஜே வியாக்கியா கொரிலோ சே மனுஷேர் நாகி சக்தி, இந்த மாதிரி ஒரு விளக்கணம் கொடுக்கறதுக்கு மனுஷங்களால் முடியவே முடியாது. இந்த அற்புதமான விளக்கங்க இந்த சின்ன பையன் கொடுத்துருக்குறான், இது மனுஷங்களால் கொடுக்க முடியாது. அதனால என்ன நினைக்கிறாருன்னா, நிமாய் முக்கே ரொஹி பலே ஆப்பனே சரஸ்வதி, என்னோட சரஸ்வதி தான் நிமாயோட வாயிலிருந்து இப்படி பேச வச்சிருக்கிறா. பொதுவாக அது ஏற்கத்தக்க ஒன்று. ஒருத்தர் தோற்கடிக்கப்படுகிறாருன்னா சரஸ்வதி அவனுக்கு அதிகமான கருணையை கொடுத்துருக்குறாங்கன்னு தான் அர்த்தம். அந்த விதத்தில் இவர் புரிஞ்சுக்கிறார், என்னுடைய சரஸ்வதி தான் அவர் வாயிலிருந்து அவரை பேச வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறார். ஏத்த பாபி கொகை, இப்படி நினச்சி அவர் சொல்கிறார் பண்டிதர். சுனோ நிமாய் பண்டித், நிமாய் பண்டித் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க.
தவ வியாக்கிய சுனி ஆமா ஹொயிலும் விஸ்மித், உங்களுடைய விளக்கங்களை கேட்டு நான் வந்து உறைஞ்சு போய் நிற்கிறேன். அலங்கார் நாகி படை, நீங்கள் வந்து அலங்காரம் படிக்கவே இல்லை. நாகி சாஸ்திரோபியாச, சாஸ்திரமும் இன்னும் படிக்க ஆரம்பிக்கல நீங்கள் இந்த வயசில். கேமோனோ ஏசபோ அர்த்த கொரில பிரகாஷ், உங்களால் எப்படி இந்த மாதிரி அர்த்தத்தை வந்து சொல்ல முடிஞ்சது? எப்படி உங்களால் சொல்ல முடிஞ்சது? அப்போ மகாபிரபு சொல்கிறார், ஏஹா சுனி மகாபிரபு அதிபட ரங்கி. இதை கேட்டுட்டு மகாபிரபு என்ன பண்ணுறாரு, ரொம்ப வந்து ரங்கி வேடிக்கையா கேளிக்கையா வந்து ஒரு பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? தாஹார் ஹிருதய ஜானி கொகை கொரி பங்கி, அவருடைய இதயத்தை புரிஞ்சுக்கிட்டார். கேஷவ காஷ்மீரி என்ன நினைக்கிறாருங்க அதை புரிஞ்சுட்டு வேடிக்கையாக அவர் வந்து பதில் சொல்கிறார். சாஸ்திரேர் விசார் பாலமந்த நாகி ஜானி, சாஸ்திர விசாரத்தில் நல்லது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியாதுங்க. சரஸ்வதி ஜே பலாய் ஷே பலி வாணி, சரஸ்வதி என் வாயிலிருந்து என்ன சொல்ல சொன்னாங்களோ அது அப்படியே நான் சொன்னேன், அவ்வளோதாங்க எனக்கு தெரியும். அவர் என்ன நினைச்சாருங்கிறத இவர் புரிஞ்சுக்கிட்டு அதே தரப்புலேருந்து சொல்கிறார், பதில் சொல்கிறார். இஹாஷுனி திக் விஜய் கொரில் நிச்சய், இதை கேட்டுட்டு திக் விஜய்க்கு உறுதியாயிடுச்சு, ஆமாம் சரஸ்வதி தான் நம்மளை பழி வாங்கியிருக்கிறாங்க, முடிவு பண்ணிக்கிட்டார். சிசு துவாரே தேவி மோரே கொரில பராஜாய், ஒரு சிசுனா சின்ன குழந்தை, ஒரு குழந்தை வாயிலிருந்து சிசு துவாரே குழந்தை வாயிலிருந்து தேவி மோரே கோயில பிராஜாய், தேவி வந்து என்னை இன்னைக்கு தோக்கடிச்சிட்டாங்க. ஆஜி தாரே நிவேதிப, இன்னைக்கு நான் அவங்க கிட்ட போய் வேண்டுகோள் விடுக்க போகிறேன். கரி ஜப்ப ஜபம் பண்ண போகிறேன், தியானம் பண்ண போகிறேன். சிசு துவாரே கோயிலோ மோரோ ஏத்தோ அபிமான், ஏன் இப்படி இந்த சிறுவனுடைய வாயிலிருந்து ஒரு குழந்தையோட வாயிலிருந்து எனக்கு வந்து இவ்வளோ ஒரு அவமானத்தை ஏன் கொடுத்தீங்கன்னு சொல்லி கேட்க போகிறேன்னு சொல்லி அவர் முடிவு பண்ணுறார். வஸ்தூத்தை உண்மையில் பார்த்தோம் அப்படின்னா சரஸ்வதி அசுத்த ஸ்லோக கராயில, சரஸ்வதி தான் வந்து அந்த ஸ்லோகத்தை வந்து அசுத்தமாக செய்ய வச்சிருக்காங்க. எதுக்காக? விசார் சமய தாரா புத்தி அச்சாத்தில, அவங்க அசுத்தமாக செய்ய வச்சது மட்டும் கிடையாது, அதை விசாரம் பண்ணும்போது கூட அவருக்கு அது உதயமாவளை பற்றியா சொல்லும்போது கடகடன்னு சொல்லிட்டாரு. இவர் சொல்கிறாரு மறுபடியும் மகாபிரபு இந்த ஸ்லோகத்தை சொல்லி இதில் இருக்கக்கூடிய தோஷத்தையும் சொல்ல அலங்காரத்தை சொல்லுங்கிறார். அப்போ கூட அவருக்கு அது உதிக்கலையே, இந்த தோஷம் இருக்குப்பான்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கலாம்ல, அது கூட அவருக்கு தெரியலையே, அதையும் வந்து மறைச்சிட்டாங்க. அதனால் வந்து மகாபிரபு வந்து வெற்றி அடைஞ்சிட்டார். தபே சிஷ்ய குணேஷப ஹாஷி தொலாகிலா, எங்கே என்னாச்சு, பக்கத்தில் இருக்கிற பொடி பசங்க, இவரே ஒரு சின்ன பையன், இவர் சுற்றி இன்னும் நிறைய பொடி பசங்களாம் இருக்குங்க, அந்த பொடி பசங்களாம் இவரை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கக்கா 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 கக்கான்னு, என்னடா இவர் இவ்வளோ பெரிய பண்டிதர்னார், இது கூட தெரியலையே, இப்படி ஒரு தப்பு பண்ணிவிட்டு நாம் நிம்மாய்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாரே அப்படின்னு. தாஷப நிஷாதி பிரபு கவிரே ககில, ஆனால் மகாபிரபு என்ன பண்ணுறாரோ அவங்களை நிறுத்துற, இல்லை இல்லை வேண்டாம், அப்படி அவமானம் பண்ணக்கூடாது, அவரை பெரியவரை செய்யக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்திட்டு அவர்கிட்ட மறுபடியும் சொல்கிறார். கவிரே ககில, புலவர்கிட்ட மறுபடியும் அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? துமி பட பண்டித, நீங்கள் ஒரு பெரிய பண்டிதர். மகாகவி சிரோமணி, மகாகவிகள்லே நீ வந்து சிரோமணியானவர், மிக உயர்ந்தவர். ஜாரமுக்க பாகிரை ஐச்சே காவியவாணி, உங்களுடைய வாயிலிருந்து இனிமையான கவிதை, இத்தகைய இனிமையான கவிதை உங்களது வாயிலிருந்து எவ்வாறு வெளிவரும்? அப்படி இல்லைன்னா, நீங்கள் இப்படி இல்லாமல் இருந்திருந்தீங்கன்னா இவ்வளோ அற்புதமான கவிதை உங்கள்கிட்ட இருந்து எப்படி வரும்? நீங்கள் உண்மையிலே வந்து பெரிய பண்டிதர், மகாகவி சிரோமணி, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. தொமார கவித்துவ ஜேன கங்கா ஜலதார், உங்களுடைய கவித்துவம் வந்து கங்கை நீர் மாதிரி கொட்டுது, தானாக ஓடுது பாகமா. தொமாசமா கவி கொத்தா நாகி தேக்கியார், உங்களுக்கு போன்ற சமமான ஒரு கவியை யாருமே பார்க்கவே முடியாது, அதனால ரொம்ப பெருசாக கவலைப்படாதீங்க. அது சொல்லிட்டு மகாபிரபு சொல்ல, பெரிய பெரிய ஆளுங்க ஜெயதேவர், சண்டிதாசர், அவங்களுடைய பாடலெல்லாம் கூட தோஷங்கள்லாம் இருக்க தான் செய்யுது, அதனால தோஷம் இருக்கிறத நினச்சி நீங்கள் ஒன்றும் பெருசாக வருத்தப்படாதீங்கன்னு சொல்லி சமாளிப்பார். பவபூதி ஜெயதேவ ஆர காளிதாஸ் தாசபார கவித்வா ஆச்சே தோஷேர பிரகாஷ். பவபூதிலாம் பெரிய புலவர், ஜெயதேவர் மிகப்பெரிய புலவர்,
காளிதாசரும் மிகப்பெரிய புலவர். இவங்களுடைய கவிதைகளில் கூட தோஷம் இருக்குது, அதுக்கு பல உதாரணம்லாம் இருக்குது. அதனால் உங்களுடைய கவியில் தோஷம் வந்துருச்சுன்னு சொல்லி நீங்கள் வந்து பெருசாக மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. दोष गुण विचारे ये अल्प कोरी मानी कवित्व करेने शक्ति ताहा से वाकानी. இந்த தவறெல்லாம் நம்ம வந்து அற்பமானதாக தான் நினைக்கணும், தவறை வந்து பெருசாக நினைக்கக்கூடாது. முதல்ல என்ன சொன்னார், இவ்வளோ அலங்காரம் இருந்தாலும் ஒரு வெண்குஷ்டம் வந்துச்சுன்னா மொத்தமும் நாசமாக போய்டுன்னு சொல்லிட்டு திட்டினார். இப்போ என்ன சொல்கிறாரு, தவறெல்லாம் ஒன்றும் பெருசாக நினைக்கக்கூடாது, பெரிய பெரிய ஆளுங்களோட எழுதினதெல்லாம் தப்பு இருக்குது, அதனால் நீங்கள் சொன்னதில் ஒன்றும் பெருசாக தப்பு இல்லை, அலட்டிக்காதீங்கிறார். கவித்துவ கருணை சக்தி தாஹா சே வாக்கானி. இந்த இவங்க வந்து எப்படி கவித்துவத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்கணும், தோஷத்தெல்லாம் பார்க்கக்கூடாதுங்கிறார். शैशव चापल्य किचु ना लबे अमार शिष्येर समान मुई ना हो तोमार. நான் வந்து உங்களோட சிஷ்யனாக இருக்கிறது கூட எனக்கு தகுதி கிடையாது, ஏதோ குழந்தைத்தனமாக குறும்புத்தனமாக ஏதோ செஞ்சுருப்பேன், அதை வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க, மன்னிச்சிருங்க எல்லாம் சொல்லிட்டு. ஆஜி வாச ஜாக, இன்னைக்கு போயிட்டு வாங்க, காலி மிலப ஆபார், நாளைக்கு நம்ம மறுபடி சந்திக்கலாம். சுனிபே தொமார் முக்கா சாஸ்திரேர விசார், உங்களுடைய வாயிலிருந்து சாஸ்திரம் பற்றி இன்னும் நான் நிறைய கேட்கணும்னு ஆசைப்பட்றேன், இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க. ஏய் மொத்த நிஜகரே லேலா கேலா துயிஜன, இப்படி சொல்லிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. கவிராத்திரே கோயிலோ சரஸ்வதி ஆராதனை, கவிராத்திரி ஃபுல்லாக சரஸ்வதி ஆராதனை பண்ணுறார். சரஸ்வதி ஸ்வப்னே தாரே உபதேஷ கைலா, சரஸ்வதி கனவுல வந்து அவங்களுக்கு உபதேசம் கொடுக்குறாங்க. சாக்ஷாத் ஈஸ்வர கரி பிரபுக்கே ஜானிலா, அப்போ வந்து அவர் புரிஞ்சுக்கிறார் மகாபிரபு சாக்ஷாத் பகவான்கிறத, சரஸ்வதி வந்து சொன்னதுனால. பிராத்தே ஆசி பிரபுபதே லோய் லக்ஷரன் சரண், காலையிலே காலங்காத்தால் வந்து மகாபிரபுடைய தாமரை திருவடிகளில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார். பிரபு கிருப்பா கோயிலே தாரா கண்டில பந்தன், மகாபிரபு பந்தன், மகாபிரபு கருணையோடு அவருடைய பௌதிக பந்தத்தை எல்லாத்தையும் துண்டித்து விடுகிறார். மகாபிரபு அவருடைய கருணையை கொடுத்து அவரை விடுவிக்கிறார். பாக்யவந்த திக்விஜய் சபல் ஜீவன், அந்த திக்விஜய் வந்து ரொம்ப பாக்யவான் ஆகிடுறார். இப்போ அவருடைய ஜீவனம், அவருடைய வாழ்க்கையை வந்து ஷபால் பலனுடையதாக ஆகிவிடுகிறது. வித்யாபலே பாயில மகாபிரபுர சரண், அவர் வந்து அவருடைய வித்யாவினுடைய பலத்தினால மகாபிரபு கிட்ட சரணடைகிறார். இங்க ஏஷப லீலா வர்ணியா சேன விருந்தாவன் தாஸ், விருந்தாவன் தாஸ் தாக்கூர் இந்த லீலை எல்லாத்தையும் விரிவாக சொல்லியிருக்கார். ஜே கிச்சு விசேஷ இஹா கொரில பிரகாஷ், அதில் அவர் சொல்லாத சில விஷயத்தை நான் இங்கே வந்து வெளிப்படுத்தி இருக்கிறேன். சைத்தன்ய கோஷாயிர லீல அமிர்தேர தார், சைத்தன்ய லீலையானது அமிர்தத்தினுடைய பொலிவை போன்றது. அமிர்த அப்படியே நம்ம ஊரில் சொல்லுவோம் தாரை தாரை தாரையாக வருது, தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. தாரை தாரையாக வருதுன்னு சொல்லுவோம்ல, கண்ணீருக்கு பொதுவாக சொல்லுவோம். இங்கே வந்து அமிர்தத்துக்கு சொல்லப்படுது அமிர்தேர தார், அமிர்தம் வந்து அப்படி தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. மகாபிரபுடைய லீலைகள் அப்படிப்பட்டது. சர்வேந்திரிய திருப்த ஹோய் ஸ்ரவணேர ஜாஹார், இதை கேட்கறது மூலமாக சர்வேந்திரிய திருப்த ஹோய், எல்லா இந்திரியங்களும் வந்து திருப்தி அடைகின்றன. ஸ்ரீரூப ரகுநாதே பதே ஜாரேயாஸ் சைத்தன்ய சரிதாமிருத்தே கோஹே கிருஷ்ணதாஸ். ஸ்ரீரூபர் மற்றும் ஸ்ரீ ரகுநாதரின் தாமரை திருவடிகளில் வேண்டி அவர்களின் கருணை எப்போதும் விரும்பி கிருஷ்ணதாசனாகிய நான் அவரது அடிச்சோடிகளை பின்பற்றி ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிருதத்தினை விளக்குகிறேன். 16வது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. கொஞ்சம் இலக்கணம், அதனால் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அத்தியாயமாக தெரியும், படித்தா தான் தெரியும். இலக்கணங்கிறனால கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி தெரியல, ஆனால் ஒன்றும் பெருசாக கிடையாது. அணி 5 அலங்காரம் சொல்கிறார், 5 தோஷம் சொல்கிறார். தோஷத்தில் வந்து 2 தோஷங்கள் எழுவாய்க்கு
முன்னாடி பயனிலையை கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு 2 இடம் சொல்கிறார். த்விதீய ஸ்ரீலக்ஷ்மிர், அதுக்கப்புறம் மகத்துவம் கங்காயம் இதம். இதம்ங்கிறது முன்னாடி வந்திருக்கணும், பின்னாடி போட்டிங்க. அதே மாதிரி த்விதீய ஸ்ரீலக்ஷ்மிங்கிறது அது ஒரு பிழையாகிறதுங்கிறார். அடுத்தது அவர் இன்னொரு குற்றமாக பவானி பர்த்துங்கிறத கொண்டு வரார். அதுக்கப்புறம் 3 சொற்றொடரில் சீர்மோனை இருக்கிறது, ஒரு சொற்றொடரில் ஒரு வரியில் சீர்மோனை இல்லை அப்படிங்கிறத கொண்டு வரார். இன்னொரு பிழை என்ன அவர் கொண்டு வரார்? பவானி அந்த கடைசியாக வரக்கூடியது பயனிலை, அதாவது என்ன வருது அதில், அங்கே ஏற்கனவே முடிச்சிருவார், கங்கையை பற்றி வர்ணனையை முடிச்சுட்டு மறுபடியும் அவர் ஒரு பெயரிடை கடைசியாக அவர் கொண்டு வரார். அதனால் அது ஒரு பிழையாக ஆகிறதுன்னு சொல்லி 5 பிழைகள் சொல்கிறார். 5 அலங்காரத்தையும் சுட்டி காட்டுறார். 3 இடத்துல ரொம்ப அற்புதமான சீர்மோனையை கொடுத்துருக்கீங்க. கங்கை கங்கையில் தாமரை வளருதுங்கிறது பொதுவாக அறியப்பட்ட ஒன்று. ஆனால் தாமரையிலேருந்து கங்கை வருதுன்னு சொன்னதின் மூலமாக ரொம்ப அற்புதமான ஒரு அணியை கொடுத்துருக்கிறீர்கள். ஸ்ரீலக்ஷ்மின்னு சொன்னதும் இன்னொரு அற்புதமான ஒரு அணி அப்படின்னு சொல்லி அவர் அதனுடைய குணத்தையும் தோஷத்தையும் விளக்கி சொல்கிறார். ஓகே, हरे कृष्ण। श्रील प्रभुपाद की जय, श्री चैतन्य चरितामृत की जय, कृष्णदास कविराज गोस्वामी की जय, श्री चैतन्य महाप्रभु की जय। हरे कृष्ण।